சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை பொழுதில் வணக்கம் கூறுவது நான் அழகு தெய்வானை, இன்றைய நிகழ்வின் தொகுப்பாளர். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். உயிரே உன்னை தமிழ் என்பதா, தமிழே உன்னை உயிர் என்பதா? இசையில் மெய் மறந்தாய், எழுத்தில் உயிர்மை கலந்தாய். பேசத்தானே ஆசை முளைக்கும், பேசி பார்த்தால் மீசை முளைக்கும். தொல்காப்பியரின் கைகளிலே தமிழே கணினி, உயிர் எழுத்தினிலே ஆயுதத்தை ஏந்தும் மொழி நீ. தமிழ் மகனே வாவா, தலை நிமிர்ந்து வாவா, தமிழ் மகளே வாவா, தரணி வெல்ல வாவா. தமிழர்களின் சிந்தனை, கலை, வெளிப்பாடு வடிவங்களில் சிறப்பான ஒரு வடிவம் பட்டிமன்றமாகும். முரண்பாடான பல நோக்கங்களை உடைய கருத்துக்களை விவரிக்கவும், விவாதிக்கவும், பரப்புரைக்கவும் பட்டிமன்றங்கள் உதவுகின்றன. வன்முறையற்ற பண்புபட்ட முறையில் கருத்துக்களையும் பேச்சுத்திறனையும் முன்வைத்து சிக்கலான பிரச்சனைகளை அலச பட்டிமன்றங்கள் உதவுகின்றன. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். என்ன ஒரு அழகான குரல் இல்லையா இது? செவிக்கு உணவு. எனக்கு இருக்கும் சிற்றறிவில் திருவள்ளுவர் காலத்தில், அதாவது இந்த திருக்குறள் இயற்றப்பட்ட காலத்தில் பட்டிமன்றம் என்னும் கலை இருந்திருக்காது என்று நினைக்கிறேன். அவ்வகையில் வள்ளுவரின் தொலைநோக்கு பார்வை கண்டு வியக்கிறேன். வருங்காலத்தில் வரவிருக்கும் பட்டிமன்ற கலையை கருத்தில் கொண்டே இக்குறளை இயற்றியிருப்பாரோ என்று எண்ண தோன்றுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுகிறோம், மறுநாளும் பசிக்கிறது. அதுபோல்தான் எத்தனை பட்டிமன்றங்கள் கேட்டாலும் ஒவ்வொரு முறையும் முதல் பட்டிமன்றத்தை கண்டுகளிக்கும் புத்துணர்வு ஏற்படுகிறது. எத்தனை தலைப்புகளில் பட்டிமன்றங்களை கண்டுகளித்திருப்போம். ஏனென்றால் தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மனித வாழ்வு என்பது கொண்டாட்டம் நிறைந்தது. இதுகாரும் 2 ஆண்டுகள் மனித இனம் அனுபவித்து வந்த தடங்கல்களையும் தடைகளையும் தாண்டி அவரவர் இடத்திலிருந்தே கொண்டாட்டம் எதையும் விட்டுவிடவில்லை நாம். அவ்வகையில் இன்று மற்றும் ஒரு விருந்துக்கு நாம் தயாராகிறோம். ஆம், செவிக்கு உணவளிக்கும் விருந்து இது. தமிழ் மொழி மாத விழா மற்றும் சித்திரை திருநாளை முன்னிட்டு ஆங்கர்வேல் சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழு உறுப்பினர்கள் நடத்தும் சிறப்பு பட்டிமன்றம் இது. இன்றைய தலைப்பு, மக்கள் இன்று பெரிதும் நாடுவது நிதியையே நிம்மதியையே. இன்றைய பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்த இருப்பவர் முனைவர் ஐயா மன்னை ராஜகோபாலன் அவர்கள். இவர் கவிஞர் வைரமுத்து அவர்களின் கவிதைகளை ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர். பட்டிமன்றங்கள், சொற்பொழிவுகள் போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளில் உரையாற்றி வருகிறார். இதுவரை 2 நூல்களை எழுதியுள்ளார். ஐயா, இனி இணைய மேடை தங்கள் வசம். நல்ல தெள்ளு தமிழிலே, சிறந்த தமிழிலே கவிதையோடு தொடங்கி ஒரு வரவேற்பை அழகாக கொடுத்திருக்கிறார் அழகு தெய்வானை அவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வணக்கம், நன்றி. தமிழ்மொழி மாத விழாவாக, சித்திரை திருநாளுடைய தொடக்க விழாவாக மிக அழகான ஒரு நிகழ்வினை ஆங்கர்வேல் சமூக மன்றம் இன்றைக்கு படைத்து கொண்டிருக்கிறது. அதில் இந்திய நற்பணி குழு. இதனை நேரலை வாயிலாக கண்டுகளித்து கொண்டிருக்கிற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பான நெஞ்சார்ந்த வணக்கத்தினை, வாழ்த்தினை, நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் சேவியர் அவர்களையும் வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு அழகான தலைப்பை பாருங்க. மக்கள் இன்று பெரிதும் நாடுவது நிதியையே நிம்மதியையே. நல்ல ஒரு ரிதமேட்டிக்கான தலைப்பாக இருக்கு. ஆனால் பெரிய சிக்கலான தலைப்பை கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய தீர்வு இப்படி அப்படி அறிஞர் பெருமக்களை அலசும் போது அது கேட்குறவங்களுக்கு அதில் பயனுடைய கருத்துகள் போய் சேரும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் பார்த்துறது இன்னைக்கு ஒரு கையின்னு 2 பக்கமும் நிறைய படிச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் அது தொடர்பாக அலசி ஆராய்ந்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நிதிதான் அப்படின்னு கொஞ்சம் ஆத்திரத்தோட, இல்லை நிம்மதிதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதி இழந்த நிலையில் நம்ம ஜெயிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்திருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது இப்போ? நிதியா நிம்மதியானா முதல்ல நான் ஒரு தொடக்கம் சொல்லணும். இப்போ 2மே முக்கியம் இல்லையா, இல்லை 2மே முக்கியமானா
ஆமா, ரெண்டும் முக்கியம்தான். ஆனா எது பெரிதும் அங்க போறோம், எது கொஞ்சம் கூடுதல், அதான் நம்ம இப்ப பேச இருக்கிற தலைப்பு. இந்த காசுன்னு சொல்லும் போதுங்க என்ன சொல்றாங்க, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டென்றால், கல்லாதவன் படிக்கலன்னா கூட கைப்பொருள் உண்டு என்றால் எல்லாரும் சென்று எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டான், ஈண்டெடுத்த தாய் வேண்டான், செல்லாது அவன் வாய்ச்சொல். அக்காலத்துல சொல்லி வச்சாங்க. காசு இல்லைன்னா பை பையாய் காசுள்ளோர் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மெய்யாய் போகும் அடி, குதம்பாய் மெய்மெய்யாய் போகும் அடி. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. உள்ளே பகை வையடா தாண்டவ கோணே, காசுக்கு உதட்டில் உறவாடடா தாண்டவ கோணே. பழைய பாடல். காசு அவ்வளவு முக்கியம். ஆனா பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது எளிதான விஷயமும் கிடையாது. குண்டூசியை வச்சு கிணறு தோன்ற மாதிரி காசு சம்பாதிக்கிறது கஷ்டம். ஆனா குண்டூசியை வச்சு பலூனை அப்படி குத்தி விட்டா பொட்டேன்னு ஒரே நேரத்தில் வெடிச்சிடுற மாதிரி காசு போறது ஈஸி, சம்பாதிக்கிறது கஷ்டம். காசு ரொம்ப அழகா வள்ளுவன் சொன்ன இந்த காசு எப்படி வந்து சேர்றதுன்னா, இந்த தியேட்டருக்கு அவர் நாடகம்னு எழுதியிருக்காரு, நாடக கொட்டாய்க்கு நம்ம இப்போ தியேட்டருக்கு எப்படி வருவாங்க, ஒருத்தரா 2 பேரா குடும்பமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. தியேட்டரில் படம் முடிஞ்சு போகும்போது ஒன்றா எல்லாரும் போயிடுவாங்க. அந்த மாதிரி காசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், போகும்போது அப்படியே போயிடும். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம்னா பிணமும் வாயை புழக்கும்னு சொன்னேன். பணம் வாயை புழக்குதோ இல்லையோ, ஆனால் செத்து போகிறதுக்கு கூட உலகத்தில் காசு வேணும். அந்த கிராமங்கள்லாம் சாவு முதல்பாங்க. வயசான ஆளு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போவாங்க. அது அவங்கள அந்த அளவுக்கு இறப்பு வரையில் பணம் இருக்கு. பாரதி என்ன கேட்டான், பாரதி சொன்னா இறைவன்கிட்ட போய் கேட்கிறான், கணக்கும் செல்வம் 100 வயது இவை யாவும் நீ தரக்கடவாய் கேட்கிறான். அது கொஞ்சம் நெஞ்ச காசு இல்லை, நல்ல கணக்கும் செல்வம்னா நல்ல அள்ளி செலவு பண்ணிக்கிற மாதிரி எனக்கு பணம் கொடு சாமி இறைவா அப்படின்னு கேட்கிறான். அப்ப பணம் எப்படி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், இந்த அணி நிம்மதி. அந்த அணி என்ன சொல்லுது, எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம். எல்லாருக்கும் பிரச்சனை தான். நிம்மதி படிப்பு, பட்டம், பதவி, புகழ், செல்வம் எல்லாம் சேர்ந்த பிறகும் கூட பலருக்கு நிம்மதி இல்லையே. பார்க்கிறோம் எவ்வளவு பேர் இருக்காங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு வசனமெல்லாம் அந்த காலத்து சினிமாவிலேயே எழுதுனது தான். என்ன நிம்மதிங்கிறது அப்படி. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்குறோம், ஏழ்மையாக இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க. ஆடம்பரம் இல்லாத வாழ்வில் கிடைச்சதை வச்சுக்கிட்டு அந்த நிம்மதி அப்படி கிடைக்குது. பஞ்சனையில் படுத்திருந்தாலும் மன நிம்மதி இல்லைன்னு வச்சுங்க, புரண்டு படுத்துக்கிட்டு கிடக்கிறது தான், வேற வழி, தூக்கம் கூட வராது. அதுவும் இருக்கு இந்த பக்கம். இல்லை மனசு தானே காரணம். ஒன்றுமில்லாத ஒரு விஷயத்தை கூட சின்னோண்டு பேனை பெருச்சாலியாக்கி, பெருச்சாலியை பெருமாளாக்கி, சின்ன சிக்கலை கூட பெருசாக மாற்றி விடுவோம். நம்ம வழக்கம். அப்போ நிம்மதியை நம்ம இழந்துடுறோம். பார்க்குறோம். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு உனக்கு தூக்கு தண்டனை என்று ஒரு மன்னன் சொன்னால் 5 மணிக்கு தானே, அதனால என்ன இப்போ போய் தூங்குறேன், கரெக்டாக ஒரு 4:45 எழுப்பிவிடுங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் படுத்து தூங்குறான்னா, அந்த ஒரு நிம்மதியை பெற்றான்னா சிறப்பு தான், கேட்கத்தான் நல்லா இருக்கும். முடியுமா? வாழ்க்கை எவ்வளவு பெரியது. ஒரு செல் உயிரி அமீபா. மனிதன் கோடிக்கணக்கான செல்களை சுமந்து வாழ்கிறவன். இயற்கையினுடைய படைப்பிலே 6 அறிவு படைத்த மனிதன். இப்போ எதுக்காக பிறந்தோம்? ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்காக பிறந்தவர்கள், வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்வதற்காக பிறந்தவர்கள். ஆனால் நாம் அப்படித்தான் வாழ்கிறோமா?
இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறோமா? கலீல் ஜிப்ரான் சொல்லுவார், லெபனானுடைய அற்புத கவிஞன், மனிதனாக பிறப்பது பெரிய விஷயம் அல்ல, நீ மனிதனாக வாழ்வதாண்டா பெருசுன்னு சொல்லுவார். ஆனால் நான் நினச்சி பார்க்குறேன், இந்த ஆடு மாடு குதிரை கோழி நாய் பன்னி எருமை அது இது எல்லா விலங்கும் ஏதாவது கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குதா? ஐயையோ நிம்மதி இல்லையேன்னு. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும் எப்போவும் நிம்மதி இல்லாமல் போகுது. ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கு, ஏதோ ஒரு இருக்கு. ஆக அப்படி காசு பார்க்குறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிற சிக்கல் இப்போ ரெண்டுமே இப்போ சொன்னமே, பொருளாதாரமா நிதியா நிம்மதியா அப்படிங்கிறது எங்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். பிரச்சனைகள் வேற வேறையா இருக்கலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கண்ணதாசன் சொல்லிட்டு போனேன். ஆக இப்போ ஒரு பெரிய சிக்கலான ஒரு தலைப்பை கொண்டு வந்து நம்மள்கிட்ட அந்த சமூக மன்றத்தில் கொடுத்து, இந்த 3 பக்கத்து 3 பேர், இந்த பக்கத்தில் அறிஞர்கள், அந்த பக்கத்தில் 3 அறிஞர்களை கொண்டு வந்து அலசி ஆராய விட்டுருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரியலை. அவங்க பேசினதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன ஏதுன்னு எடுத்துக்கணும். இப்போ முதல் பேச்சாளராக வரப்போகிறவர் கேத்திரபாலன். இவர் நிதி தான், காசு தான் அப்படின்னு கண்டித்து பேசுகிறதுக்காக வராரு. இவர் கேத்திரபாலன் வந்து ஒரு மென்பொருள் பொறியாளர். வேலைன்னா மென்பொருள் பொறியாளர். ஆனால் வேலை உண்டு தான் உண்டுன்னு மட்டும் இல்லாமல் நிறைய பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாரு. பேச்சாளர் மன்றங்களில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு. நாடக நடிகராகவும் தன்னை வளர்த்து கொண்டு வர்றாரு. மேடையில் ஒரு வளரும் இயற்கலைஞர், பேச்சு கலைஞராக இருக்கார். கம்பன் பேச்சாளர் மன்றத்தை சேர்ந்தவர். நல்ல மனிதர், அற்புதமான ஆள். என்ன இன்னைக்கு பேசுகிறாருன்னு ஆர்வமாக இருக்குது. கேட்போமா? வாங்க 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 கேத்திரபாலன். மிக்க நன்றி ஐயா. மார் சுரந்த அன்னைக்கும் தோல் சுமந்த எந்தைக்கும் தவறாது தமிழ் அமுது சுரந்து தரும் தமிழுக்கும் என் இனிய வணக்கம். தெவிட்டாத தேமுதிர தமிழை நம் செவிகள் திகட்டா வண்ணம் தரவல்ல சிங்கை நாடறிந்த நற்றமிழ் பேச்சாளர் பட்டிமன்ற பண்ணையார் நடுவர் மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும், மதி இருந்தால் விதியையே வெல்லலாம் என்ற காலம் மாறி நிதி இருந்தால் அந்த விதியையும் வெல்லலாம் என்று உணர்ந்து என் அணியில் வாதிட வந்திருக்கும் என் அணி பேச்சாளர்களுக்கும், காணல் நீரை கையில் பிடிப்பதும் இன்றைய காலகட்டத்தில் நிம்மதியை நாடுவதும் ஒன்று என்று அறியாமல் எதிர்வாதம் செய்ய வந்திருக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும், இணையம் வழி இணைந்து இந்நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நடுவர்களே, உங்களை நான் மட்டும் இல்லை, எல்லாரும் அழைக்கும் போது பட்டிமன்ற பண்ணையார்னு அழைப்பாங்க இல்லையா? ஏன் அப்படின்னா, நீங்கள் பேச்சில தான் இயல்கலையில மிகச்சிறந்த ஆள் தெரியும். இருந்தாலும் அந்த பணம் சம்பந்தப்பட்டு பண்ணையார்னு கூப்பிட்டாதான் அது ஒரு மிக பெருமையா எல்லாரும் கருதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கு, இந்த எழுத்தணில இருக்கிறவங்களுக்கு தெரியல. இப்படி சொல்றேனே, உங்களை ஒரு நிம்மதியான மண்ணையார் அப்படின்னு சொன்னாலும் தமிழ்ல ஒரு எதிகமனே இருக்கா இல்லையா? அப்படி இல்லாம பட்டிமன்ற பண்ணையார்னு சொல்லும் போதே தெரியுது எல்லாருக்கும் அந்த பணத்தோட அருமை புரிஞ்சிருக்கு, நிதியோட அருமை புரிஞ்சிருக்கு. இந்த எழுத்தாளர்களுக்கு தெரியல. கைக்கு கை மாறும் பணமே, அதை கைப்பற்ற துடிக்குது மனமே, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. பாருங்க, கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா பாருங்க, அந்த 3 பேருக்கும் தெரியல. நடுவர்களே, நான் உங்ககிட்ட நான் அந்த பேச்சுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இதை தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்றைய காலகட்டம் ஒன்றும் பண்டமாற்று முறை இல்லையே, அது உண்மைதானே? அப்ப நம்ம தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் எது அவசியம், நிதியா பெரிதும் நாடுவது நிம்மதியாங்கிறதா. அப்ப இன்றைய காலகட்டத்தில் நிதி இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க போது நம்ம நிதியை தான் நாடி போக வேண்டியிருக்கு. அதாவது அந்த நிம்மதிங்கிற அவங்களோட தலைப்புல இருக்கிற அந்த நிம்மதியில பாருங்களேன், முதல் எழுத்து நீ, அந்த கடைசி எழுத்து தி. அந்த நிதியை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நிலைமை எப்படின்னு பாருங்களேன். அந்த வடிவேல் சொல்லுவார்ல, அம்மன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி அவங்க நிலைமை அப்படிதான் இருக்கும். அந்த நிம்மதியிலே எங்க நிதி இல்லாம அவங்களால இருக்க முடியாதுங்கிறதா உண்மையான விஷயம். அப்புறம் சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வுகள் ஒவ்வொரு முறையும் எதையாவது ஒரு அளவுகளை வச்சுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். நீங்க கூட உங்களோட கருத்துல சொன்னீங்க,
கல்லான இல்லாலும் கூட பொருள் இருந்தா அவரை மதிப்பாங்கன்னு. அது மாதிரி ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்வியாளர்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கும் இருக்காருன்னா இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து ஒரு சமூகத்துல பொருளாதாரத்துல உயர்த்த ஒரு உயர்ந்த பொருளாதாரத்துல இருந்தாங்க அப்படின்னா அவருக்கு சமூகத்துல கிடைக்கிற அந்தஸ்து அப்படிங்கிறதே வந்து கல்வியாளரை விட அதிகம் தான் சொல்லலாம். ஏன்னா கல்வியாளர்கள் வந்து நிறைய மாணவர்களை உருவாக்கலாம். ஆனா கல்வியாளர்கள் அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய கல்லூரியை உருவாக்க முடியுது, நிறைய அமைப்புகளை உருவாக்க முடியுது, நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த முடியுது, நிறைய தொண்டாற்ற முடியுது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிதி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆதாரமான ஒன்றுதான். அதனாலதான் நாங்க சொல்றோம், நிதி தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம தேட வேண்டியது, தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து. அப்புறம் இப்ப நம்ம இந்தியால வந்து பண மதிப்பிழப்பு பண்ணாங்க இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த நேரத்தில் நிம்மதியா இருந்த 3 பேர் தான் நினைக்கிறேன். நான் பண மதிப்பிழப்பு பண்ணும்போது நிம்மதி இல்லாம அலைஞ்சவங்க வந்து கருப்பு பணம் பதுக்குனவங்க நான் சொல்லல. அன்றாடம் வேலை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அந்த ஏடிஎம் வாசல்ல காத்திருந்து அப்ப பணம் கிடைக்காம வந்தாங்க இல்லையா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப அந்த நிதி இல்லைன்னா, அதாவது எப்படின்னா ஒருத்தருக்கு வந்து இந்த நிழலோட அருமை எப்ப தெரியும்னா வெயில்ல தான் தெரியுமாங்க. அப்ப அந்த பண மதிப்பிழப்பு பண்ணும்போது எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்த்தோம். நம்ம கண்கூட பார்த்தும் இந்த எதிரில இருந்து வாதாட வந்திருக்காங்க நிம்மதிதான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கெல்லாம் அது அப்படி இல்லைங்களா? கண்டிப்பா நிதி தான். இன்றைய மக்கள் வந்து அந்த நிதியை தான் நாடுதோம் அப்படிங்கிறதான். அப்புறம் நம்ம எதிரணியில நிர்மல் இருக்காருங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரம் திரு ரஜினிகாந்த் அவரோட ஒரு தீவிரமான ரசிகர். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு பாருங்க. ஆமா, ஒரு தீவிர ரசிகர். படம் வந்துச்சுன்னா முத நாளே அவர் வந்து ஷோ போயிருவார். சிங்கப்பூர்ல இருந்தா கூட பாருங்க, 8 வாழ்க்கை பிரிக்க சொல்லியிருக்காரு அந்த நம்ம உச்ச நட்சத்திரம். அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு கட்டத்திலையும் நீ வந்து கல்வியை எடுத்துக்க, பிள்ளைகளை பெற்றுக்க, குழந்தை என்ன திருமணம் பண்ணிக்க, இப்படிலாம் சொல்லிட்டே வரவரு எங்கேயாவது அந்த 8 கட்டத்துல நிம்மதியை தேடிப்போன்னு சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. எப்ப தெரியுமா சொல்றாரு, 8 கட்டம் முடிஞ்சு இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னு தான் சொல்றாரு. தலைவரே சொல்லியிருக்காரு. ஆனா தீவிர ரசிகன் சொல்றாரு, அவரு வந்து கடைபிடிக்க மாட்டேங்காரு. அவரோட இன்னொரு படம் கூட இருக்கு, 6 இருந்து 60 வரைங்கிற அந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. அப்ப தெரியும் நிதினா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத அவர் வந்து அழகா அவருக்கே அதை புரியுற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அப்புறம் இப்ப வெளிநாடுகளுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நேரத்துல வந்து கல்வி கற்கிறதுக்காண்டி சென்றோம், இல்லைன்னா இப்ப மன அமைதிக்காக போறேன்னு வச்சுக்கிடுவோமே. ஆனா இப்ப வந்து வெளிநாடுகளுக்கு எல்லாருமே வந்து வேலை தேடி போறோம். அந்த வேலை தேடி போறதுக்கு என்ன காரணம்? பொதுவா பணமிட்ட தானே. கண்டிப்பா பணம். அதுலயும் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு மக்கள்ல 40% வந்து நமது தமிழக மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி வரம் சொல்லுது. அப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த நிதியை தேடி தானே. இப்ப நிம்மதி இப்ப நம்ம ஊர்ல இருந்தா கிடைக்காதா? அப்ப நிதிங்கிறது வந்து அதுதான் தேவை. அதனால இது பெரிதும் தேவைப்படுது இந்த காலத்துல. அதுதான் இன்றைய காலகட்டத்தில். அதனாலதான் அந்த நிதியை தேடி தான் எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்க செல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த கொரோனா காலத்துல கூட நமது சிங்கப்பூர் அரசாங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக அந்த கொரோனா பெருந்தொற்று வந்து கையாண்டது. அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா எல்லாரையும் வேலைக்கு போக முடியாது, அவங்க எல்லாருமே இருக்கிற இடத்திலே தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள், தேவையான உணவு மட்டும் அல்லாமல் அவங்க வேலைக்கு செல்லாட்டல் கூட ஊதியத்தையும் அளித்து நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் மிக சிறப்பான அளவு அதை கையாண்டது இல்லைங்களா? அதற்கு வந்து நம்ம சிங்கப்பூர் அரசாங்கம் பல மில்லியன் டாலர்கள் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த நிதியும் ஒரு காரணமா இருக்க போய் தானே சிங்கப்பூர் அரசாங்கத்துல நம்ம அரசாங்கத்துல சிறப்பா செயல்பட முடிஞ்சது அப்படிங்கறத அந்த அவையில நான் எடுத்து வைக்க விரும்புறேங்க ஐயா. அப்புறம் நம்ம பேசிட்டு இருக்கிறது இன்றைய காலகட்டம். அதாவது பெண் வந்து ஆணுக்கு நிகரானவள் அப்படிங்கிறது பாரதியார் பேசிட்டாரு. இன்னைக்கு வந்து கல்வி, பொருளாதாரம், தொழில் எல்லாத்துலயுமே வந்து பெண் வந்து ஆணுக்கு நிகரா வந்துட்டாங்கிறது உண்மைதான். ஆனா என்னோட கவலை என்ன அப்படின்னா, இந்த பெண் என்பவள் வேலைக்கு செல்வது என்பது இப்போது கட்டாயமாகி விட்டது. அவளுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த பொருளாதாரத்துக்காண்டி நிதியை தேடுறதுக்காண்டி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து வேலைக்கு செல்லணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் ஆயிட்டுது. அது உண்மைதானுங்களே. இப்போ அவங்க வேலைக்கு போகலன்னா அவங்களோட குடும்பத்தை நடத்துறதுக்கே அந்த நிதி ஆதாரமே இல்லை அப்படின்னு வரும்போது, இந்த ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படும் போது இவங்களுக்கு தான் நிம்மதி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கலாம்ல, அப்படி இருக்க முடியல அப்படிங்கறத என்னோட வந்து ஒரு கவலை. சரி, அப்படிதான் இருந்தாலும் இப்ப நம்ம இந்தியாவில வந்து அரசாங்கம் வந்து ஒரு பல 5 ஆண்டு திட்டங்களை போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி பெற முடியவில்லை. இப்பொழுது நமது கல்வி செலவும் மருத்துவ செலவும் அதிகமாகி பாத்தீங்கன்னா 2 பேரும் கண்டிப்பா போய் தான் அவங்களால இது பண்ண முடியும். அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தாலும் எங்களால சரியா வளர்த்துக்கிட முடியும், 2வது குழந்தை வந்தாலே அந்த குழந்தைக்கு என்னால செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற, அதாவது இது எந்த அளவுக்கு போய் பாதிக்கும் அப்படின்னா இன்னும் வருங்கால கட்டத்துல இப்ப 4 பேர், இப்ப எங்க வீட்டுல 4 பேர், என்னோட குழந்தைக்கு வந்து மாமா இருக்கான், சித்தி, சித்தப்பா, அத்தை எல்லாருமே இருக்காங்க. ஆனா இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உறவே வந்து இல்ல அப்படிங்கிற நிலைமை மாறிடும்னா பாத்துக்கிடுங்க. அப்ப அந்த நிதிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கறதா வந்து எங்களோட வாதமா இருக்கு. இப்படி நான் இப்ப சொன்னது எல்லாமே அப்போ இப்ப திருவள்ளுவரே எடுத்துக்கிட்டீங்கன்னா அறம் பொருள்னு சொல்லிட்டு நிதி சம்பந்தப்பட்டது ஒரு அதிகாரமே வச்சிருக்காரு. நான் உள்ள குரல்கள் எல்லாம் போக விரும்பல.
பொருள் அப்படிங்கிற அதிகாரமே வச்சிருக்காரு அப்படின்னா அந்த 2 அடியில அவர் எந்த அளவுக்கு சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறது நம்ம இங்க சபையில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பொருளுங்கிறது, அந்த நிதிங்கிறது இன்றைய காலகட்டத்துல எவ்வளவு தேவைப்படுது. அப்போ அதை நாடிதான் நம்மளுடைய மக்களோட அன்றாட வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதமே. ஆக நான் சொன்ன எல்லா விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பெரிதும் மக்கள் நாடுவது நிதியே 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 என்று ஆணித்தரமாக சொல்லி வாய்ப்பளித்த ஆங்கர்வால் சிசிக்கும் நடுவரையா உங்களுக்கும் பார்வையாளர்கள் மற்றும் சக பேச்சாளர் அனைவருக்கும் நன்றி கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமை அருமை. ரொம்ப அழகான தொடக்கமாக கேத்திரபாலன் அவர்கள் நிறைய கருத்துக்களை முன் வச்சு கேள்வியை கேட்டுட்டு போயிருக்கிறாரு. அவரு கைக்கு கை மாறும் பண்ணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு சொல்லி இந்த பணம் எவ்வளவு முக்கியம், 6லேருந்து 60 வயசு வரைக்கும் நிம்மதி எங்கே, காசு இல்லாததுனால தான் நிம்மதியே இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்ம வெளிநாட்டுக்கு ஏன் வர்றாங்க ஜனங்க, ஏன் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டில் ஸ்பீனிங் பறவையாக உலகம் முழுதும் பறந்து கொண்டிருக்கிறார்களே ஏன் என்று கேள்வி கேட்டு அதுக்கும் சொல்றாரு, திரைக்கடலோடி திரவியம் தேடுறதுக்கு தானே வந்திருக்கிறோம், அப்போ காசு தானே அடிப்படையில் முக்கியம் அப்படிங்கிற எல்லாம் ஒரு யதார்த்தமாக முன்வைக்கிறார். இருக்கிற சூழ்நிலையை சொல்கிறாரு. அழகாக சொல்கிறாரு, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலைக்கு போகிறாங்க. பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய சூழல் ஏன் வேணும்னு கேட்டால் அதையும் அவர் சொன்னார். அவங்க சார்ந்து வாழாத, பொருளாதார ரீதியில் சார்ந்து வாழாத தன்னுக்கு சுயேட்சையாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை பெண் சமுதாயத்திற்கு சம்பாதிக்கிற அந்த சூழல் தானே கொடுத்துருக்கு அப்படின்னு அருமையாக பேசிட்டு போயிட்டார் கேத்திரபாலன். கொஞ்சம் கஷ்டம். அநேகமாக சுமதி வர்றாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். சுமதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசக்கார பிள்ளை, எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க. அவங்க ஒரு பொறியாளர், ஒரு கல்வியாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், அப்புறம் லிட்டில் டான்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு குழுவுக்கு அவங்க இயக்குனராக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு எடுத்துக்கட்டி செய்கிறாங்க. இந்த எடுத்துக்கட்டிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஆன்லைனில் நம்ம ஒரு பட்டிமன்றம் போட்டோம்னா கூட ஒரு குழுவை தொடங்கி அவங்கள்ட்ட புகைப்படம் வாங்குறதுலேருந்து, நினைவூட்டல் செய்கிறதுலேருந்து, குழு பிரிக்கிறதுலேருந்து அது ஒரு பெரிய பணி. அதையும் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு கோவப்படாமல் தட்டி கொடுத்து அரவணைச்சு அது சுமதியினுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தலைமைத்துவ பண்பாளர். அப்படிப்பட்ட சுமதி அப்படிங்கிறதுனால நம்ம உடனே அவங்க சொல்கிறதான் சரின்னு சொல்லிட முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்தை நம்ம வாங்க வேண்டியிருக்கு. அவங்க நிம்மதி தான்னு சொல்ல வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா? வாங்க சுமதி, உங்கள் கருத்தை கொடுங்க. நன்றி ஐயா. வையகத்தில் முதல் தோன்றி வாழ்வாங்கு வாழ்ந்து வரும் தேனமுத தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். இன்றைய இந்த சிறப்பு பட்டிமன்றத்தின் நாயகர் முனைவர் மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும், மக்கள் இன்று பெரிதும் நாடுவது நிம்மதியே என்று நிம்மதி பெருமூச்சுடன் அனைவரின் நிம்மதி பெருமூச்சை எதிர்பார்த்து பேச வந்திருக்கும் என் அணியினருக்கும், பணம் ஒண்ணு மட்டும் போதுங்க வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிம்மதிக்காகவும் நம்மள மாதிரி பேச்சாளர் மன்றத்துல இருந்து பேச வந்திருக்கும் நம் எதிரணியினருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஐயா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். அன்னைக்கே பாடிட்டாங்க ஐயா. இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த பாட்டு மண்ணில் பிறந்த அனைவருக்கும் சொந்தமானது. ஆமாங்க ஐயா, அதை தவிர்க்கவே முடியாது. அன்னைக்கே பாடிட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனுஷன் நிம்மதியே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ அந்த நிம்மதியை தேடி வாழ்ற மனுஷனோட வாழ்க்கை தானங்க சிறப்பா அமையுது. பணம் 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 தேடிட்டு ஒருத்தன் போனானா அவனுக்கு எங்க இருந்து நிம்மதி கிடைக்கும்? பணத்தை தேடி அலைகிற மனிதன் இரவுல நிம்மதியா தூங்க முடியுமாங்கய்யா? ஒரு தூக்கம் கூட அவனுக்கு நிம்மதியா கிடைக்காதுங்க. சரி, இந்த நிம்மதிக்காக கடந்த நம்ம 2 வருஷமா இந்த உலக மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டோம். எதனால? இந்த COVID-19ன்ற தொற்று நோயால. அது ஒருத்தரை பார்த்து பேச முடியாது, ஒருத்தட்ட கை குலுக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட உணவு பரிமாற்றம் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஏன் வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் தனித்தனியா வாழ்ந்தோம். அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் பெரும் நிம்மதி அடையிறோம்னா அப்பதானையா நமக்கு அந்த நிம்மதின்ற வார்த்தையோட அர்த்தமே தெரியுது.
இப்படி நிம்மதிங்கிறது ஒரு மனுஷன் வாழ்வுல ரொம்ப முக்கியம்யா. அது மட்டுமா, சமீபத்துல நான் ஒரு கவிதைய படிச்சேன்யா. அதாவது ம். இந்த கவிதைய பாருங்களேன். நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது. நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்க்கையே வீணாகிவிடும் அப்படிங்கிறாங்க ஐயா கவிதையில. ஆ. அதாவது நிம்மதி இருந்துச்சுன்னா ஒரு நிமிடம் கூட நமக்கு வீணாகாதான். ஆனா பாருங்க, மனுஷன் நிம்மதி இல்லாம வாழ்ந்தானா அவன் வாழ்க்கை ஃபுல்லா அவன் வாழ்ந்தாலும் அவனுக்கு வாழ்ந்த திருப்தின்றதே இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு பாத்துக்கோங்களேன், ஒருத்தவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறப்பதுல இருந்து எடுப்போம். ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, ஐயோ ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பயப்படுவாங்க. ஆண் குழந்தையா இருந்தா அதை படிச்சு பெரிய ஆளாக்கி நல்லபடியா வாழ்க்கை அமைக்கணும். பெண் குழந்தையா இருந்தா கல்யாணம் பண்ணி அந்த குழந்தைய நல்லபடியா வாழ்க்கை அமைத்து கொடுக்கணும். சரி, அந்த குழந்தை வளர்ந்து படிச்சு ஒரு 10வது வருதுன்னா, இந்த வருஷம் 10வது நல்லபடியா படி படி, அதுதான் உன் வாழ்க்கையே தீர்மானிக்குது அப்படின்னு பயமுறுத்துவாங்க. அங்கேயும் மனுஷனை நிம்மதியா விட மாட்டாங்க அந்த குழந்தைய. அதுக்கப்புறம் 12வது, அங்கேயும் அப்படிதான். 12வதுல நீ 10வது விட்டுரு, 12வதுல அந்த மார்க் வாங்கினாதான் நீ நிம்மதியா வாழ முடியும். சரி, அதை விடு. காலேஜுக்கு போனா அரியர் இல்லாம காலேஜ்ல படி, அப்பதான் நீ வாழ்க்கையில நிம்மதியாக முடியும் அப்படிம்பாங்க. ஒரு லைஃப்ல செட்டில் ஆக முடியும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். சரி, வேலைக்கு போறானா பணத்தை சம்பாரி பணத்தை சம்பாரின்னு அந்த நிதி நிதி நிதின்னு பணத்தை நோக்கியே அவன் வாழ்க்கையை எடுத்துட்டு போயிருவாங்கய்யா. அப்ப எங்கதான் அவன் நிம்மதியா இருக்கிறது? ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து எங்கதான் நிம்மதியா இருக்கிறது? தினமும் நைட் அவன் எப்படி தூங்குவான்? அதை யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்கய்யா. அதாவது இந்த காசு, பணம், துட்டு, மணி மணி, காசு, பணம், துட்டு, மணி மணின்னு அலையிறவங்கள பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நிமிடம் கூட நிம்மதியா வாழ மாட்டாங்கய்யா. இன்னைக்கு இந்த பணம் மட்டும் இருந்தா போதுமாய்யா? நான் கேக்குறேன். இப்போ இவ்ளோ பணம் இருந்தாலும் நம்ம அம்மா மடியில படுத்து உறங்குற அந்த சுகம் கிடைக்குமா? ஆஹா. அந்த ஆ. நிம்மதி ஆ. கிடைக்குமா? எவ்வளவு ஆமா. கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் ஒரு தாய் மடியில படுத்து நிம்மதியா உறங்குற சுகங்கிறது கிடைக்கவே கிடைக்காதுயா. இப்ப பாருங்க, துட்டு கொடுத்தா நிம்மதி கிடைக்குமா? இல்ல நகை நட்டு கொடுத்தா நிம்மதி கிடைக்குமா? இல்ல துணி பட்டு கொடுத்தா நிம்மதி கிடைக்குமா? இப்படி மனுஷன் வாழ்க்கையில எங்கேயுமே நிம்மதி கிடைக்காது. எப்ப தெரியுமாங்கய்யா நிம்மதி கிடைக்கும்? ஆ. விட்டு கொடுத்தா மட்டுமே நிம்மதி கிடைக்கும். ஒரு மனுஷன் ஆ. வாழ்க்கையில ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழணும், அப்பதாங்க நிம்மதி கிடைக்கும். இப்ப கேத்திரபாலன் சொன்னாரு, இன்றைய பெண்மணிகள் எல்லாம் வேலைக்கு போறாங்க, பணத்தை நோக்கி தான் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கேக்குறேன், வேலைக்கு போற எல்லார் வீட்லயும் போய் பாருங்க. 2 பேரும் வேலைக்கு போயிட்டா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய யார் பாக்குறது? நீ பாப்பியா, நான் பாப்பியா? தாத்தா பாட்டி பாப்பாங்களா? இல்ல ஏதாவது ஒரு கிரஷ்ல போய் சேர்ப்போமா அப்படின்னு நிம்மதியல்லாத ஒரு வாழ்க்கை வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்காங்கய்யா. அப்புறம் எங்க இருந்து அவங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும்? ஒரு கல்யாணம் ஆன மனுஷனை போய் கேட்டீங்கன்னா, எப்ப நிம்மதியா வாழ்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா. அப்படி ம். இறைவன் கொடுத்த வரமா ஒரு மனைவி அமைந்தாதான் அவனுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லனா அவன் வாழ்க்கையே இருண்டுடும், இருட்டுல போய் மாட்டிக்குவான். அந்த அளவுக்கு அவன் வாழ்க்கை இருண்ட வாழ்க்கையா மாறிவிடும் ஐயா. சரி, இதை விட நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். உலகுல நிறைய பணக்காரங்க இருக்காங்க. அதுல இப்ப நம்ம மைக்ரோசாஃப்ட் சிஇஓல சத்யா நடேலான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோட சிஇஓவா இருக்காரு. ஆனா அவருடைய மகனை பாத்தீங்கன்னா 26 வயதுல இறந்து போயிடுறாரு. போன வருடம் இறந்து போறாரு. அதாவது செரிப்ரல் பால்சி அப்படின்ற ஒரு பெருமூளைவாத நோய் அப்படின்ற நோயினால அவர் இறந்து போறாரு. இவ்ளோ பணக்காரரா இருந்தும் அவர் குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த நோயில இருந்து அவரால் காப்பாற்றவே முடியல. எவ்வளோ வளர்ச்சியான அறிவியல் வளர்ச்சிகள் இருந்தாலும் அந்த நியூரோ சயின்ஸான வளர்ச்சியில இன்னும் நம்ம பின்தங்கி இருப்பதால ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி நோய் வந்தா அந்த குழந்தைய மீட்டெடுக்க முடியல. கடைசியில அந்த குழந்தை 26 வயசுல இறந்து போயிடுது ஐயா. அந்த 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 மனிதன் இறந்து போயிடுறாரு. ஆனா அந்த அப்பா அம்மா பாருங்களேன், அவங்க அவ்வளோ சம்பாதிச்சாலும் 15 மில்லியன் US டாலரை அந்த குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகள் காப்பகத்துக்கு அவங்க தானமா வழங்குறாங்க. அப்ப எவ்வளவு பணம் சம்பாரிச்சு எங்க என்ன பிரயோஜனம்? கடைசியில அந்த பணத்தை கொண்டு போய் 4 மக்களுக்கு உதவட்டும் அப்படின்னு அவங்க தானமா வழங்குறாங்க. அன்னைக்கு அவங்க பெருமூச்சு விட்டு நிம்மதியா இருந்திருப்பாங்கய்யா. அன்னைக்கு நிம்மதியா உறங்கி இருப்பாங்க. அது மட்டுமா, கோடி கோடி பணம் சம்பாதித்தாலும் பணத்தை கடைசியில கட்டிக்கிட்டு எப்படியா மனுஷன் நிம்மதியா வாழ முடியும்? நம்ம பணத்தை சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. நல்ல உணவு, ஆரோக்கியமான உடல், நிம்மதியான உறக்கம், இது 3 இருந்தாதான் ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ முடியும்.
சரி, இதுக்கு ஒரு சின்ன கதை உன்னோட சொல்லி முடிக்கிறேன்யா. அரசன் ஒருவன் இருந்தான். அவன் வந்து ஒரு ஞானி கிட்ட போய் கேக்குறான், நான் எவ்வளவு ஒரு மக்களாட்சி பண்ணாலும் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு. உடனே ஞானி சொல்றாரு, சரி பேசாம நான் அரசன் ஆயிடுறேன், நீ வந்து மனிதனாயிரு அப்படிங்கிறாரு. சரி அப்படின்ட்டு ஒரு வருடம் கழிச்சு அவன் திரும்ப போய் அந்த ஞானிட்ட சொல்றானா, நல்லபடியா அரசாட்சி பண்ணேன், இந்தாங்க பாருங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஞானி கேக்குறாரு, இப்ப மட்டும் எப்படி உன்னால அரசாட்சி நிம்மதியா பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, தனக்கு ஒரு கடமை ஒண்ணு இருக்கு இருக்கு இருக்குன்னு அவன் மனசுல நினைச்சு நினைச்சு நிம்மதியா அவன் தன் கடமையை கூட செய்யல. அதை நினைத்து 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 அவன் நிம்மதியா அந்த கடமையை செய்யல. அதே சமயம் அந்த பொறுப்பு வேற ஒருத்தட்ட இருக்கு அப்படின்னு நினைத்துக்கிட்டு அவன் செய்யும் பொழுது நிம்மதியை நாடி செய்யறான். அப்போ அதே மாதிரிதான் அரசாட்சி இருந்துச்சு. ஆனா கடைசியில அவனுக்கு நிம்மதி எப்ப கிடைச்சிச்சு? நம்மளுடைய வேலையை நம்ம நிம்மதியா செய்யும் பொழுதுதான். ஓட்டப்பந்தயத்துல ஓடுற குழந்தை முதல் பரிசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நிம்மதி கிடைக்கும். உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் ஒரு மனுஷனை மருத்துவர் காப்பாத்தும் பொழுது அங்க ஒரு பேரு நிம்மதி கிடைக்கும். ஓடும் பேருந்தோ ரயில் பெட்டியிலோ கடைசி நிமிடத்துல போய் நம்ம ஏறுறோம் பாருங்க, அப்பதாங்க நிம்மதி கிடைக்கும். அப்படி நிம்மதி என்பது நம் மனசை பொறுத்துதான் இருக்கிறது, பணம் பணம் என்று அலைபவர்களிடம் இல்லை. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ், உங்கள் சாய்ஸ். ஐயா, உங்கள் சாய்ஸ் எது? அது பார்ப்போம். அதான் இப்போ நம்ம பேச போகிறோம். அழகா ஒரு கவிதையை சொல்கிறாங்க, பாட்டு பாடி காட்டுறாங்க. அப்புறம் கொரோனா காலத்தில் பழக முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அக்கம் பக்கத்தாரோட எல்லாம் கை குலுக்கி பேசி சிரித்து நிம்மதியை இழந்துட்டனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நிறைய விஷயங்கள், நிறைய கருத்து. இடையில வேற மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னாங்க. ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ இந்த புருஷன் அமைகிறதெல்லாம் யார் கொடுத்த வரம்னு ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப காலத்து ஆசை இருக்கட்டும். அது அவங்கள்ட்ட கேட்க வேண்டாம், நம்ம பாவம். இப்போ அவங்க ஒரு கேள்வி வச்சாங்க பாருங்க. இந்த 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 கோஷ்டி அடுத்து என்ன எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. பணத்தை 7 தலைமுறைக்கு சேர்த்து 10 தலைமுறைக்கு சேர்த்து என்னைய வருத்தையா திங்க போகிறீங்க, என்னது அப்படின்னு மிரட்டி விட்டாங்க. ரெண்டாவது, அவங்க கேட்டதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இந்த புலி சிங்கம்லாம் பசிச்சுதுன்னா அடித்து சாப்பிடும், அது காணக தர்மம். மானையோ அதுக்கு எது உணவாகத்தக்கதோ அதை அடித்து சாப்பிடும். எங்காவது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வேணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக 2 அடித்து கொண்டு போய் குகையில் தான் வாழும் இடத்துல வச்சிருக்குதான். அதான் அதுக்கு நிம்மதி. நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு 8 தலைமுறைக்கு சேர்க்கணுமே. அதனால சுமதி அவர்கள் கேட்ட கேள்வியெல்லாம் நல்ல கேள்வியாக தான் இருக்குது. பாரதி செல்வன் அவர் பதில் சொல்கிறாரா, பயந்து போய் உட்காந்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. வாங்க பாரதி செல்வன். நல்ல நல்ல பேச்சாளர், நல்ல பேச்சாளர், வளர்ந்து வருகிற பேச்சாளர், மென்மையாக பேசக்கூடியவர். தனியார் கணினி தகவல் பாதுகாப்பு துறையில் இணை இயக்குனராக இருக்கிறாரு. பாரதியார் பேச்சாளர் மன்ற உறுப்பினர். நல்ல உதவி செய்யக்கூடிய மனமுடைய இளையர். வாங்க, உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் எப்படி நிதி தான் உயர்வு அப்படின்னு பேச போகிறீங்களா, இல்லை சுமதி சொன்னது சரிதான், இது நான் தப்பாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்க போகிறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு அச்சம் தெரியுது ஒரு முகத்தில். வாங்க பாரதி. வணக்கம் ஐயா. வணக்கம். அன்னை தமிழுக்கும் என ஈன்ற தாய் தந்தைக்கும் வணங்கி எனது உரைக்குள்ளே நுழைய முற்படுகின்றேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய ஆங்கர்வேல் சமூக மன்றத்திற்கு எனது நன்றிகளை உரித்தாக்கி, இந்த நல்லதொரு பட்டிமன்றத்திற்கு நல்லதொரு தீர்ப்பினை வழங்க காத்திருக்கின்ற நடுவர் முனிவர் ஐயா அவர்களையும் வணங்கி என் உரைக்குள்ளே செல்கின்றேன் ஐயா. முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. அன்பரசன் அண்ணன் உட்காந்துருக்காரு, எதிரணியில உட்காந்துருக்காரு. அவர் அந்த அணியில ஏன் உட்காந்துருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. அதுக்கப்புறம் போகலாம்னு நினைக்கிறேன். போன வாரம் ஒரு வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுல இருக்க பாப்பா, அமுதினி பாப்பா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களா? எங்கே நிம்மதி பாட்டு போட்டா டான்ஸ் ஆடினாங்க? டான்ஸ் ஆடுறாங்க. காசு, பணம், துட்டு, மணி யாரு? இவரும் குழந்தையும் அமுதினியும். இங்க வந்து எதிரணியில உட்காந்துருக்காரு. என்ன பேச போறாருன்னு எனக்கு தெரியல. இருந்துட்டு போட்டோம், பேசிட்டு போட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆமாயா, எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியல. அவர் அப்படி டான்ஸ் ஆடினாரு. இன்னைக்கு என்ன டான்ஸ் ஆடுறாரோ தெரியல. ஆடிட்டு போட்டோம். சுமதி அக்கா வந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நல்ல அழகான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க
அவங்க கேட்ட ஒரு கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். முதல்ல அவங்க சொன்னாங்க 2 வருஷம் வந்து இந்த கொரோனால பாதிக்கப்பட்டோம். யாரையுமே பார்க்க முடியல. நிம்மதி இல்ல. ஆனாலும் ஆனாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. இத நீங்க யோசிச்சு பாருங்கய்யா. 2 வருஷம் நம்ம யாருக்குமே காசு இல்ல. செலவு பண்றதுக்கே காசு இல்ல. சாப்பிடுறதுக்கே காசு இல்ல. துணி வாங்குறதுக்கே காசு இல்ல. அப்படின்னா நம்மளால 2 வருஷம் இருக்க முடியுமா? அப்ப நம்ம எதை நாடி சென்று கொண்டிருக்கின்ற உலகம்னா, அந்த நிதியை நாடி தான். இப்ப கூட நம்ம பார்க்க முடியுது ஐயா, பொருளாதார நெருக்கடியில சிக்கி ஒரு தேசமே திண்டாடி கொண்டிருக்கின்றதே. அப்ப அதுக்கு நிதியை நாடி தானே போக வேண்டியிருக்கு. வேற வழி இல்ல. நிம்மதி சொல்றீங்க. இவங்களுக்காண்டி தான் வந்து எனக்கு தெரியுது வைரமுத்து சொல்லிட்டு போயிருக்காரு. மனுஷன் எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லைன்னே தான் சொல்லிட்டு இருப்பான். அப்படிங்கிறதுக்காண்டி தான் வைரமுத்து அழகா சொல்லுவார். விலங்குகளுக்கு விசா ஏது? பறவைகளுக்கு பாஸ்போர்ட் ஏது? மீன்களுக்கு தேசம் ஏது? குரங்கிலிருந்து மிகிழ்த்து வந்த மனித வாழ்க்கையில் தான் நிம்மதி எதும்பாரு. எப்ப பார்த்தாலும் நிம்மதி இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு ஒரு அடிப்படையிலே ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. அது எதிரணி தான் வந்து பதில் சொல்லணும். நிம்மதிங்கிறீங்களே, நிம்மதினா என்ன? உங்களுடைய நிம்மதி காலத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கே. உதாரணத்துக்கு சொல்றேனே, கணவனுக்கும் மனைவி திருமணம் ஆகி ஒரு புதுமண தம்பதின்னு வச்சுப்போமே. அவங்களுக்கு முதல் 1 வருடத்துல நிம்மதி அப்படின்னு என்னவா நான் பார்க்குறாங்க நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அது நிம்மதியாக இருக்கிறது அவர்களுக்கு. 1 வருடத்துல கல்யாணம் ஆகி ஒரு 2 வருடங்களுக்குள்ள. அப்புறம் என்ன பண்றான்? அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமே, நல்ல பள்ளிக்கூடத்துல கிடைக்கணுமே, டொனேஷன் இல்லாம கிடைக்கணுமே, இதெல்லாம் அது கிடைச்சா நிம்மதின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? அந்த பையன் ஒரு நல்ல காலேஜுக்கு இப்படியே தான் உங்க நிம்மதியோட அளவுகள் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க எதைத்தான் நிம்மதின்னு சொல்றீங்கன்னா என்னோட கேள்வி. அதுக்கு யாராவது வந்து பதில் சொல்லணும். அவசியம் பதில் சொல்லணும். அப்புறம் ஏன் நிதி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்கள் நான் சொல்ல விரும்புறேன். இதைதான் அளக்க முடியும். நீங்க பாருங்க, நீங்க எந்த உலக நாடுகளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க. யாராவது நிம்மதிக்குன்னு பட்ஜெட் போடுறாங்களா? நிதி பட்ஜெட் தானே சமர்க்கிறார். நிதியமைச்சர் தானே இருக்காரு. அவர் தானே அந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு எவ்வளவு நிதி தேவை, எதை நோக்கி போக வேண்டும், எங்கேருந்து லாபம் எடுக்கணும், எவ்வளவு டாக்ஸ் போட்டா கரெக்டா இருக்கும், எவ்வளவு டாக்ஸ் வந்து மக்களை பாதிக்காமல் இருக்கும், எல்லாத்தையும் அந்த நிதியை பேஸ் பண்ணி தாமே அந்த பட்ஜெட் எல்லாமே பண்றாங்க. நிம்மதியை பேஸ் பண்ணி பண்றாங்களா? யோசிச்சு பார்க்கணும் எதிரணிகள். அதெல்லாம் நீங்க குறிப்பெடுத்து வச்சீங்க. என்னோட அணியிலேருந்து வந்து அந்த கேந்திரபால அழகா சொன்னார். சிங்கப்பூர் அரசாங்கம் எத்தனை அருமையாக இந்த கொரோனா பேரிடரை சமாளித்தது, எத்தனை அழகாக அந்த எல்லா மக்களுக்கும் அந்த நிதியை அளித்தது என்று. அதை தான் நானும் சொல்கின்றேன். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த கொரோனா பேரிடரின் போது தன்னுடைய மக்களுக்கு அந்த கொரோனா ரிலீஃப் ஃபண்ட்னு எல்லா நாட்டிலையுமே கொடுத்தாங்க. ஏன் ரிலீஃப் ஃபண்ட்னு கொடுத்தாங்க? ரிலீஃப் நிம்மதினு கொடுக்க வேண்டியது தானே. அப்படி ஒன்று இல்லை. அதை ஏன் பேசுறது வந்துருக்காங்கன்னு தெரியல. அது மாதிரி கொடுத்தாலும் அது மக்களை சென்று சேருமா, அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குமான்னா தெரியல. ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் எனக்கு முன்னாடி இருக்கு. அப்புறம் எதிரணியில உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் எனக்கு பதில் சொல்லணும். அவசியம் இந்த கேள்விக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும். யாராவது ஒருத்தர் நிர்மல் அண்ணனோ இல்ல அடுத்து ஒரு அன்பரசனோ பதில் சொல்லணும். அவங்களிடம் பேசுறப்பெல்லாம் அவங்க சொல்றாங்க, தம்பி நான் வேலை மாறிட்டேன்பா. எதுக்கு நீங்க வேலைக்கு மாறினீங்க? நிம்மதிக்கா? 10% 20% சேலரி இன்க்ரீஸ் ஆகுங்கிறதுக்காண்டி தான் நீங்க நம்ம வேலை மாறுறோம். அதனாலதானே வெளியூர்ல இருந்து இங்க வந்து வேலை பார்க்கிறோம். நம்மளுடைய ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஊதிய உயர்வு வேணும்னு தானே நம்ம எதிர்பார்த்து வேலை பார்க்கிறோம். நம்ம நிம்மதி கிடைக்க வேலை பார்க்கிறோம். அவங்க எத்தனை அடி அடிச்சாலும் வாங்கிக்கிறோமே. 12-18 மணி நேரம் இந்த வேலையை பார்க்கிறோம். ஆனால் நிதியை நோக்கி தான் நம்ம அந்த ஊதிய உயர்வா இருக்கிற அடிப்படையில் நாம் நிதியை நோக்கி தான் செல்கிறோம் என்பதை மறக்க கூடாது. நம்ம இன்னொன்னு சொல்லணும். எல்லா நாடுகளும் தொழில் முனைவதை ஊக்குவிக்கின்றன. தொழில் முனைவர்கள் நிறைய வர வேணும்னு சொல்றோம். நிறைய புது தொழில்கள் தொடங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறோம். எல்லா இளைஞர்களையும் நோக்கி சொல்றோம், நீங்களும் ஆந்திரப்பூர்ண ஆகணும்னு சொல்றோம். ஏன் சொல்றோம்? நிம்மதியா இருக்கிறதுக்கா? இன்றைய நிலையிலே மக்கள் நிதர்சனமாக நாடுவது நிதியைத்தான் ஐயா. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டியது. நீ இறுதியா ஒரு 2 விஷயங்களை 2 மேற்கோள்களை வைத்து எனது உரையை முடிக்க விரும்புகின்றேன். யோசிச்சு பாருங்கய்யா, ஒரு மனிதன் மிக முக்கியமானது என்ன? உணவு, உடை, உறைவிடம். பாரதி மிக அழகாக சொல்லுவான், தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையா ஜகத்தினை அழித்திடுவோம்பா.
அந்த உணவை செய்வதற்கு, உணவை உண்பதற்கு நிதி தானே தேவை. அதை நோக்கி தானே என் வீட்ல உள்ளவங்க நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்களா? சாப்பிட முடியாதா? அதுக்காண்டி தானே இங்க வந்து நான் நிதி சம்பாரிச்சு அனுப்புறேன். அதுதானே பாரதி சொல்றான். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை ஜெகத்தினையே அழித்திடுவோங்கிறான். இறுதியா ஒன்றை கூறி எனது உரைக்கு திரையிட விரும்புகின்றேன். வள்ளுவர் கூட அழகா சொல்லியிருப்பார். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்குன்னு. இந்த ஒரு குறளை வச்சே நீங்க தீர்ப்பு எழுதி முடிச்சிடலாம் ஐயா. உங்களுக்கு அதை கோரிக்கையா வச்சுட்டு நல்லதொரு தீர்ப்பை நீங்க வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு எதிரணியர்களின் பதிலுக்காக நான் காத்திருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பாரதி செல்வன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு மென்மையா கோவப்படாம ஆனா நல்ல வலுவான கேள்விகள் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு. விலங்குக்கு விசா ஏது அப்படின்னு வைரமுத்தனுடைய கவிதையிலேருந்து எடுத்து எங்க நிம்மதிங்கிற அளவுகோலே மாறுகிறது. முதல்ல கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறான், அப்புறம் குழந்தை வேணுமே சமூகத்தில் அது நினைக்கிறான். பார்வைக்கு அது குழந்தை இல்லைன்னா அப்புறம் மகிழ்ச்சி இல்லை, கலகலப்பு இல்லை குடும்பத்தில்ன்னு. அதன் பிறகு அது படிக்கணுமேன்னு நினைக்கிறான். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிம்மதியினுடைய அளவு மாறிக்கொண்டே இருக்கிறதே அப்படின்லாம் கேள்வியை வச்சுட்டு வேலை மாறுறோன்னா என்ன காரணம்? இதை விட கொஞ்சம் வசதி வாய்ப்பா கொஞ்சம் பொருளாதாரம் கூட வேணும்னு தானே, அப்புறம் என்னத்தை நிம்மதிங்கிறீங்க அப்படின்ட்டு பாரதி செல்வன் வச்சிருக்கிற கேள்விக்கு அன்பரசன் வராரு. அன்பரசன் அவர் இந்த முகநூலில் தன்னுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை கூட சுவைபட அழகா, ஏன்னா குடும்பத்தாரோடு இணைந்து இருப்பது, அவர்களோடு சேர்ந்து பேசி மகிழ்வது, குழந்தையை கொஞ்சுவது, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, அதை நம்ம எப்படி அதை பாராட்டி சீராட்டி வளர்க்குறோங்கிறத அழகாக தன்னுடைய மகளோடு தன்னுடைய குடும்பத்தாரோடு இருக்கக்கூடிய அந்த உறவை ஒரு கட்டுரையாகவே போட்டுக்கிட்டு வருவார். அது நல்லா இருக்கும், மற்றவர்களுக்கு அது வேணும் தானே, அது நல்லா இருக்கும். அப்படி ஒரு நல்ல மனிதர் அன்பரசு. கணினி துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர், கடந்த 10 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வசிக்கக்கூடியவர். அது தன்னுடைய பணி மட்டும் இல்லாமல் ஓய்வு நேரத்தை பயனான வழியில் இந்த மாதிரி எழுத்தில் இந்த மாதிரி பேச்சில் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார். வாங்க அன்பரசன், இப்போ பாரதி செல்வன் வச்சிருக்கிற கேள்விக்கெல்லாம் ஏதாவது விடை இருக்கா இல்லையா? வாங்க. ஊதா 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 கலர் ரிப்பன், யாரு உங்க அப்பன்? என்னடா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னு பாடணும்னு நினைச்சுக்கிட்டீங்களா? முனைவர் ஐயா முன்னாடி ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடணும். ஏன்னா நம்ம வாழ்க்கைய நம்மளுக்கு தகுந்தபடி வாழ்ந்துட்டே போகணும். அதான் நம்மளுக்கு நிம்மதியை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ஐயா உங்களுக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்தவங்களுக்கும் நன்றி. இவங்க எதிரணியில பேசிட்டு போனாங்க பாருங்க. உங்களுக்கு இந்த கேள்வியை நீங்க 100 தடவை 2 தடவை ஆணி அடைச்ச மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மக்கள் இன்று பெரிதும் நாடுவது நிதியையா நிம்மதியையா? அதுதானையா கேள்வி. ஆனா அவங்க நாங்க நிதியே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு போறாங்க. ஏன்னா எனக்கும் வயிறு இருக்கு, நானும் சாப்பிடும், எனக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைய எல்லாரையும் சாப்பிடணும். இங்க பெரிதும் நாடுவது அப்படின்னு தான் கேள்வி. பாரதி செல்வன் கேட்ட கேள்விக்கெல்லாம் முன்னாடியே கேத்திரபாலன் சொன்னதுக்கு நான் ஒரு பதில சொல்லிட்டு போறேன். அவரு இந்த நிம்மதியை நீக்கும் தீக்கும் எடுத்துட்டா அம்ம அம்மம்ம அப்படின்னு வரும் அப்படின்னாரு. அவரு புரிஞ்சுக்கிட்டது, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டது அதுதான் நினைக்கிறேன். இந்த வார்த்தையில 4 எழுத்து இருக்கு. நிம், லாஸ்ட் 2 எழுத்த பாத்தீங்கன்னா மதி. அந்த மதி இருந்தா நம்மளுக்கு தேவையானதை எல்லாரையும் போல ஆசைப்படாம பணம் பணம் பணம்னு ஓடாம எனக்கு தேவையானதை நானே கொஞ்சமா வச்சுக்கிட்டு நான் வாழ்க்கைய நிம்மதியா வாழுவேன். அந்த மதி இருக்கும் எல்லாருக்கும். அவங்க சொல்றாரு, அவரு இன்னொரு சொல்றாரு, கற்றோருக்கு கன்ற இடம்லாம் சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு, இப்ப பணம் இருந்தாதான் அப்படின்னு சொல்றாரு. அது யாரு சொல்றது? அவரு கற்று முடிஞ்சு இளங்கலை முடித்து முதுகலை முடித்து சிங்கப்பூரில்
அந்த அவர் படித்த கல்வியினாலே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் கேத்திரபாலன் சொல்வது என்ன அப்படின்னா, கற்றோருக்கு வந்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது அந்த கேள்வி வந்து அவருக்கே தெரியும். இன்னொன்னு, அவர் கேத்திரபாலன் அடுத்த பேச வர்ற நம்ம சந்திரலேகா, பாரதி செல்வன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி அவங்களே தான். ஏன் நீங்க வந்து கேத்திரபாலன் கேட்டேன், ஏன் நீங்க வேலையே மாற மாட்டீங்க, வேலை வாங்கினா அந்த வேற கம்பெனி போனா நீங்க கொஞ்சம் கூட சம்பளம் கிடைக்குமேன்னு அவங்கள மாதிரி தான் நானும் பேசினேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் வந்து வேலை தேடுவீங்க, வேலை போய் பார்ப்பீங்க, அங்க 15 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்கணும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இங்க நான் காலையில 8:30 மணிக்கு போய் கையெழுத்து போடுறேன், 5:30 மணிக்கு வந்துடுறேன், 6 மணிக்கு என் பொண்டாட்டி புள்ளையோட நிம்மதியா இருக்கேன். அவரு கேத்திரபாலன் சொன்ன வார்த்தை அது. இதே பாரதி செல்வனும் அதே தான் சொன்னாரு. எனக்கு ஏங்க அதெல்லாம் தேவையில்லைங்க, மெட்ராஸ்ல வேலை பார்த்தேன், பெங்களூர்ல வேலை பார்த்தேன், இங்க இருக்கேன், இந்த கம்பெனியே போகுதுன்னு இப்பதான் போன மாசம் ஏன் போனாரு, ஒரு கம்பெனி மாறினாரு, எதுக்கு மாறினாருன்னு கேட்டேன். ஏங்க இங்க போறீங்க? இல்ல இங்க ரொம்ப வேலை டார்ச்சர் பண்றாங்க, அந்த கம்பெனி ஏதோ நல்ல கம்பெனி, பர்மனன்ட் கம்பெனி, எனக்கு 8 மணி நேரத்துல வேலைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, நான் வந்து சனி ஞாயிறு இங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நிம்மதியா இருக்கலாம். வீட்டுக்கு வந்து நாங்க பாட்டு பண்ணணும்னு சொன்னாரு. அப்ப வந்து கேட்டதுக்கு அப்படி வந்து சொல்றாரு. இப்ப அந்த கேள்விக்கு அதுக்கே இன்னொரு பதில் சொல்றேன். அவருக்கு கல்யாணம் அவர் வந்து ஒரு கதையெல்லாம் சொன்னாரு. கல்யாணம் ஆனவர்களுக்கு வந்து முதல் வருடம் வந்து குழந்தை தான் அப்படின்னு சொன்னாங்க, அப்படிலாம் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு. அது யாரு சொன்னது பாத்தீங்களா? கல்யாணமே ஆவாமா அன்னைக்கு வந்தவர் என்ன சொல்றாரு, பாஸ் நீங்க எங்க ஊர் பக்கம் தான், எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பேசி குடைச்சலே இருக்காங்க, நீங்க போற இடமெல்லாம் பொண்ணு பார்த்தாச்சான்னு கேக்குறாங்க, எனக்கு கல்யாணத்தை பண்ணாதான் எங்க அம்மா அப்பா எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க போல அப்படின்னு. இது பாரதி செல்வனுக்கு அப்படி ஒரு நினைப்பு, அதாவது கல்யாணம் நிம்மதி வந்து நினைக்கிறாரு அவர் நினைக்கிறாரு. இருக்கட்டும், வாழ்த்துக்கள். நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது தம்பி, நம்ம ஒண்ணும் சொல்லக்கூடாது. அதுதான் நானும் வந்து சரி, யாம் பெற்ற பின்பம் பெருக வையகம்னு சொல்லிட்டேன். இப்ப நம்ம அன்னைக்கு என் மனைவியோட முஸ்தபா போனேன். நம்ம மனைவி பாக்குற நகையெல்லாம் வந்து கேட்க மாட்டா, எடுத்துக்க வந்தா கேட்பா. அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கல. இல்லம்மா, நான் அது கடன் அட்டையை கொடுத்து நான் சம்பாரிச்சு அதுக்கு நான் திருப்பி மாசம் மாசம் நான் வட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்க முடியாது. நான் பெரிய நகைக்கு ஒரு சின்ன குண்டுமல்லியை வாங்கி கொடுத்துட்டு நான் வீட்டுல வந்து கொண்ட அடி வாங்கிட்டுனாச்சும் இருக்கேன், ஆனா கடன் அட்டைக்கு பயந்துக்கிட்டு நான் இல்லாம என் வாழ்க்கையை நிம்மதியா ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல நிம்மதியா இருக்கிறேன், என் பொண்டாட்டி கையில தான் அடி வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல. இல்லைங்க, நான் தப்பா நினைக்க வேணாம், வேற வழி இல்லையா, சோறு வேணும்ல, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லக்கூடாது இருக்கு. அப்படிதான் நம்மளுக்கு வாழ்க்கை வந்து என்னையா, 3 நேரம் சாப்பாடு, நிம்மதியான உறக்கம். நம்ம பணமே வேணாம்னு சொல்ல, பணம் தேவைக்கு அதிகமா. இவங்க சொல்ற மாதிரி குழந்தைய வந்து கேத்திரபாலன் கதையே சொன்னாரு. குழந்தை வந்து ஒரு குழந்தையோட நிப்பாட்டிட்டாங்க, 2 குழந்தை எல்லாம் இருந்துச்சு. அது ஏன் இருந்துச்சுன்னா இவங்களை போல ஆளுதான். குழந்தை பிறந்த நம்ம இப்ப ஊர்ல என்ன பண்ணிருப்போம், நம்ம எல்லாம் கிராமம் தான், நம்ம என்ன படிக்கிற ஏது படிக்கிற, நம்ம பள்ளிக்கூடத்துல உடனே எங்க அப்பா விட்டாரு, எங்க தாத்தா விட்டாங்க, அப்படியே படிச்சு நம்ம பாட்டுல வந்தோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. இவங்க மாதிரி என்ன பண்றாங்க, பிறந்த குழந்தைய படிச்சு நீ என்ன ஆக போற, அடுத்த கேள்வி, நீ சமூகத்துல நீ படிச்சு உனக்கு தெரிஞ்சுக்கிறியா கேட்கறதில்ல, படிச்சு என்ன ஆக போற. அவங்க கேள்வி என்ன, நீ டாக்டரா இன்ஜினியரா. ஏன்னா இவங்களே ஒரு குழந்தைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இவங்க மட்டும் இல்லாம இவங்களை சுத்தி இருக்கிற சமூகத்தையுமே மாத்துறாங்க பாருங்க. இவங்களை மாதிரி இந்த பணம் 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 ஓடுறவங்கனாலதான் வருது. இவங்க மத்த மக்களே பார்க்கல. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தேனி பக்கத்துல மலைவாழ் குடும்பத்துல ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேர்றாங்க. அவங்க பேரு வந்து கலைச்செல்வி, சரியா தெரியல, கலைச்செல்வி. அவங்க பள்ளிக்கூடத்துல போறாங்க. ஒரு ஆசிரியை, பள்ளிக்கூடத்துல ஆளே இல்லை, அவங்க கவர்மெண்ட் ஆசிரியை தான், அரசாங்க ஊழியர் தான். அவங்க நினைச்சிருந்தா அந்த பள்ளிக்கூடத்துல உட்காந்து சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க பாட்டுல வந்திருக்கலாம். இல்ல வீட்டுக்கு வந்து 4 பேரை போய் டியூஷன் எடுத்து அவங்க பாட்டை கத்துக்கலாம். இல்ல, அவங்க அவருக்கு பண்ணவே இல்லை. ஒவ்வொரு மலைவாழ் குடும்பத்தை நோக்கி அந்த வீட்டுல போய் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து, நான் பெற்ற கல்வி வந்து எல்லாரும் பெறணும், நான் சும்மா சம்பளம் வாங்க முடியாது, 4 பேருக்கு நான் பயின்ற கல்வி 4 பேருக்கு பயன்பட்டாதான் நான் நிம்மதியா அந்த கொடுக்குற சம்பளத்துல நான் நிம்மதியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மக்கள், அந்த மக்கள் தான் அவங்க நிம்மதி இல்லை. இவங்க என்னன்னா, நம்ம நிம்மதி வந்து நம்மளுக்கும் இல்லாம சமூகத்துக்கும் சேர்த்து வரணும். நம்ம திரைப்பட நடிகர் வந்து விவேக் எல்லாருக்கும் தெரியும். அவர் வாங்காத காசு இல்ல, 1/2 மணி நேரத்துக்கு காசு வாங்கிட்டே இருப்பாரு. ஆனா அவரு அப்துல் கலாமோட சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை செஞ்சாரு, மரம் நடுதல்.
அவர் கிட்டத்தட்ட பல லட்சம் மரம் நடுறாரு. அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க, ஏங்க நீங்க உங்களோட படத்தை அவ்வளவு காசு சம்பாதிக்கிறத விட்டுட்டு இந்த மரத்தை நடுறீங்களே அப்படின்னு. நான் வளர்த்த மரம் லட்சக்கணக்கான மரம் வளர்ந்து நிச்சு நம்ம மக்களுக்கு பயன்படுதுல, அந்த இதை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் நிம்மதி வருது அப்படின்னு சொல்றாரு. இவங்க சுயநலமா எனக்கு நான் சம்பாரிச்சிட்டேன், என் பிள்ளைக்கு சம்பாரிச்சிட்டேன், என் பேரனுக்கும் சம்பாரிச்சு வச்சுட்டேன்னா என் ஆத்மா சாந்தி எடுத்து நிம்மதியா செத்துருவேன் அப்படின்னு சொல்ற குறுகிய மனம் படைச்ச பணம் பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மக்களை பார்க்கும் போது கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. வாங்க நீங்க நிம்மதியை தேடி. மக்கள் இன்று பெரிதும் நாடுவது நிம்மதியே 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பரசன் அழகா வீட்டுல பேசுற மாதிரி எளிய நடையில, ஆனா நல்ல அழகா போய் மக்களின் மனங்களை தைக்கிற மாதிரி மனம் கொள்ளுமாறு கருத்துக்களை கொடுக்கறதுல வல்லவரா இருக்கிறாரு. அவரு நிம்மதி அப்படின்னு பிரிச்சு விட்டாரு. மதி அதை யோசிச்சு பார்த்து அந்த காசை உங்க தேவைக்கு சம்பாதிக்கும் போது நிம்மதி வந்துடும். தேவைக்கு அதிகமாக தேடி ஓடும்போது பணம் பணம்னு ஓடினீங்கன்னா ஒன்றும் இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறத பல மாதிரி சொல்லியிருக்காரு. பணம் என்னடா பணம், பணம் குணம்தானடா நிரந்தரம் அப்படி ஒரு சவால் மாதிரி விட்டுட்டு போயிருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு மையப்படுத்தியே அழகாக பேசக்கூடியவராக அன்பரசன் அவர்கள் நல்ல ஒரு வினாக்களை வச்சுட்டு போயிருக்கிறாரு. பதில் சொல்கிறதுக்கு சந்திரலேகா வராங்க. இவங்க நல்ல அழுத்தமான பேச்சாளர். என்ன சொல்ல போகிறாங்க, மென்பொருள் பணியாளர். பட்டிமன்றத்தில் நகைச்சுவையாக பேசுவதற்கு பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து, அதாவது நகைச்சுவை பேச்சாளராக தன்னை அடையாளம் காட்டிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எப்பயுமே ஃபோனில் பேசினீங்கன்னா கூட ஒரு காமெடியாக ஒன்று விட்டுருவாங்க நடுவில். அந்த மாதிரி இயல்பான நகைச்சுவை உணர்வுடையவங்க அவங்க இன்னைக்கு காசு அதை பற்றி அதுதான் மக்கள் தேடி பெரிதும் நாடி ஓடுவது காசை தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வராங்க. வாங்க சந்திரலேகா, இப்ப நம்ம அன்பரசன் பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல, என்ன சொல்ல போறீங்க? வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, தலைப்பு அருமையான தலைப்பு. அந்த தலைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐயா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. வந்தோடனே என்கிட்ட கேள்வி. உங்களோட பசங்களோட பேரை சொல்லுங்க ஐயா. ஏங்க, பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கொடுத்துருக்குறோம், மக்கள் இன்று பெரிதும் நாடுவது நிதியையா நிம்மதியையான்னு. இப்போ ஏன் பிள்ளையோட பேரை போய் கேட்குறீங்களே? தொடர்பு இல்லையே. பரவாயில்ல ஐயா, நீங்க கூச்ச போடுறீங்க, நானே சொல்லிக்கிறேன். ஐயா, பேர் என்ன தெரியுமா? தயாநிதி, கலாநிதி, ஸ்ரீநிதி. இப்படி உங்க வீட்டுக்குள்ளேயே நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க நிம்மதின்னு தலைப்புக்கு தீர்ப்பு சொன்னீங்கன்னா வீட்டுல உள்ள நிதியெல்லாம் சும்மா விடுமா? அது எனக்கு தெரியும். தலைப்புக்கு தீர்ப்பு என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒண்ணுமே தெரியாம 3 பேர் பேச போறாங்க, பேசினாங்கல்ல, அவங்களுக்காக நான் பேசுறேன். ஐயா, இங்க நிக்க கூட நேரம் இல்ல. ஒரு அசந்து போய் ஒரு 2 நிமிஷம் நின்னு பாருங்க, எவன்டா அவன் சிலையை தூக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெருவுல தூக்கி வச்சிருவாங்க. இப்படி நிக்க கூட நேரம் இல்லாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்படி ஓடிட்டு இருக்கிற நம்மள்ட்ட போய் எதுக்கு ஓடுறோம்? பணத்துக்கு தானே ஓடுறோம். இது கூட தெரியாம நம்ம சுமதி சொன்னாங்க, தாய்மடியில உட்கார்ந்தாதான் ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம் நிம்மதி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம நிறைய பேர் அந்த பாட்டை நம்ம பார்த்திருப்போம். என்ன சொல்லுங்க? மழை வருது நெல்லு அழுங்க, முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, எண்ணி வைங்க, சும்மா போற அண்ணனுக்கு சூடு வைங்கன்னு சொல்றாங்க. இப்படி சும்மா வந்தா அம்மா கூட சூடுதான் வைப்பாங்க. இவங்க சம்பாதிக்காம நீங்க போய் மடியில படுத்து பாருங்களேன், அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். இதுதான் பரவாயில்லையா? எனக்கு ஒபாமாவா இருந்தாலும் சரி, நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் சரி, சம்பாதிச்சாதான் மதிப்பு. இன்னைக்கு எங்க போனாலும் பணம் தான் பேசுது. பணம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப என்கிட்ட இருக்கு பணம் அப்படின்னா செல்வந்த, என்கிட்ட பணம் இல்ல அப்படின்னா நான் ஏழை. நான் அதை போய் நான் பிறருக்கு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு கொடையாளி. நான் பிறர்கிட்ட இருந்து வாங்கினேன்னு வச்சுங்களேன், நான் கடனாளி. நான் பணத்து மேல ரொம்ப பற்றா இருந்தேன்னு வச்சுங்களேன், பேராசக்காரன். அது மேல எனக்கு பற்றே இல்லைன்னு வச்சுங்களேன், நான் ஒரு சன்னியாசி. நான் அதிகமா செலவு பண்ணேன்னு வச்சுங்களேன், ஊதாரி. நான் செலவே பண்ணலன்னு வச்சுங்களேன், கஞ்சன்.
இப்படி நம்ம தேவைக்காக தான் பணத்தை படைச்சோம். இப்ப நம்மளோட எல்லா தேவையுமே பணமா மாறிடுச்சு. இன்னைக்கு நான் என்னுடைய நடத்தையை விட பணம் இருக்கிற இடத்த வச்சுதாங்க மதிப்பு இருக்கு. இப்படிதான் போயிடுச்சு இன்னைக்கு பணம். இந்த காலகட்டத்துல போய் எங்க நிம்மதின்னு தேடி பார்த்தேன்னு சுமதி கேக்குறாங்க. சொல்றாங்க 7 ஜென்ம. நான் கேக்குறேன், ஒரு மகன் வந்து சொல்றான், எங்க அப்பா வந்து 4 தலைமுறைக்கு சொத்து வச்சிருக்காரு, நிம்மதியா இருக்குன்னு சொல்றான். எந்த பிள்ளையாவது எங்க அப்பா 4 தலைமுறைக்கு நிம்மதி வச்சிருக்காரு, நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவரால் சொல்ல முடியுமா? அதானே. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? ஐயா, எனக்கு பாட்டு, உங்களுக்கு எல்லாருமே பாட்டு பாடுறாங்க, எனக்கும் பாட்டு பாட ஆசை. 2 நாளா நான் பாட்டு பாடுறதுக்காக ட்ரை பண்ணேன் ஐயா. இன்னைக்கு காலையில போலீஸ் வந்துருச்சு எங்க வீட்டுக்கு. யாரோ ஐயோ, 2 நாளா அழுகுறாங்களாமே. ஐயோ. உங்க வீட்டுல 2 நாளா அழுகுறாங்களாமே, யாருன்னு கேட்டாங்க. ஐயோ, நான் அழுகல ஐயா, நான் பாட்டு தான் பாடுனேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இல்ல நம்ப மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பாடி காமிச்சா ஆமா அழுகுறமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோக பாட்டா பாடிவிட்டீங்களோ? அதனால இருந்தாலும் அந்த பாட்டை நான் உங்களுக்கு வரியா சொல்றேன் ஐயா. ஐயோ, இப்ப நாங்க அழுவணும். சரி வாங்க. குளத்துல தண்ணி இல்ல, கொக்கும் இல்ல, மீனும் இல்ல, பெட்டி இல்ல, பணம் இல்ல, பெத்த புள்ள சொந்தம் இல்ல, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இதுல என்னையா சொல்லியிருக்காங்க? ஒரு குளத்துல தண்ணி இல்லைன்னு வச்சுங்களேன், கொக்கும் இருக்காது, மீனும் இருக்காது. இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுங்களேன், பெத்த புள்ள கூட நமக்கு சொந்தம் கிடையாது ஐயா. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பணம். ஐயா, நான் வந்து என்னை வந்து வளர்த்தது, படிக்க வச்சது எல்லாமே எங்க சித்தப்பா தான். எங்க சித்தப்பாவுக்கு நான் ஒரு பைக் வாங்கி கொடுத்தப்ப எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. அதே போல எங்க அம்மாவுக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் நான் வீடு கட்டி கொடுத்தப்ப எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. என் வீட்டுக்காருக்கு நான் போன் வாங்கி கொடுத்தப்ப நிம்மதியா இருந்துச்சு. என் குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுத்தப்ப நிம்மதியா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை? என்கிட்ட காசு இருந்துச்சு, அதனாலதான் நான் வாங்கி கொடுத்தேன், அதனாலதான் எனக்கு நிம்மதி இருந்துச்சு. இவங்க எல்லாம் என்னத்த அடிப்படையா வச்சுட்டு இவங்க பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அன்பரசன் சொன்னாரு, அன்பரசன் ஆனா நம்ம அன்பரசன் எங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாருயா. அவருக்கே தெரியாம எங்களுக்காகவே பேசிட்டு போயிட்டாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? அவங்களோட வீட்டுக்காரம்மா வந்து நகை வாங்கி கொடுக்கலன்னு அடி வாங்கினாலும் நாங்க வந்து நிம்மதியா இருக்கோம்னு ஆக்சன் கொடுப்போம்மா. அதாவது வடிவேல் பாடையில எவ்வளவுதான் அடிச்சாலும் எங்களுக்கு வெளியில தெரியாதுங்கிற மாதிரி அடி வாங்கிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்களாம். இதுவே பணம் இருந்துச்சுன்னா நான் வாங்கி கொடுத்துட்டு நிம்மதியா இருந்துடலாமே. அததானே நாங்க சொல்றோம். தெரியல அதுதான் நாங்க தெரிய வைக்கிறதுக்காக நாங்களும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். 30 நாள்ல பணக்காரன் ஆவது எப்படின்னு ஒரு புத்தகத்தை வித்து அவன் 30 நாள்ல பணக்காரனா ஆயிட்டானா ஒருத்தன். அதையே ஒரு 30 நாள்ல நிம்மதி பெறுவது எப்படின்னு அவன் புத்தகம் எழுதியிருந்தா ஒரு புத்தகம் வாங்கியிருப்பாங்களா? இன்னைக்கு என் மக்கள் எதை நாடுறாங்க? பணத்தை தான் நாடுறாங்க. நானே கேக்குறேன், நீங்க சம்பள கவரை வீட்டுல கொடுத்தீங்கன்னா ஹஸ்பண்ட், அப்படியே இல்லைன்னா காலையில சஸ்பெண்ட். இதுதான் வாழ்க்கை. என் வீட்டுக்கார ஐயா நான் ஆசையா வாங்கத்தான்னு கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? வாங்கத்தான்னு கூப்பிடுவீங்களா? பரவாயில்லையே. என்னங்க அது போய் அத்தான் இருக்கு இன்னும். சரி, இப்ப பேர் தான் நிறைய பேர் சம்பள கவரை வாங்கத்தான் நான் அப்படி கூப்பிடுறேன். எல்லாருமே அப்படிதாயா இருக்கும். வாழ்க்கையில பணம் இல்லைன்னு வச்சுங்களேன், யாருமே எந்த நிரந்தரம் கிடையாது. ஒண்ணும் இல்ல, இவங்க சொல்றாங்கல்ல துட்டுன்னு சொல்றாங்கல்ல, துட்டுங்கிறது வந்து என்ன மாதிரி தெரியுமா? இப்ப அவங்க சொன்ன மாதிரி நிம்மதிங்கிறது நாய்க்குட்டி மாதிரி, துட்டுங்கிறது பிஸ்கட் மாதிரி. நீங்க துட்ட போடுங்க, நாய்க்குட்டி வாலாட்டிக்கிட்டே வந்துரும். அது போல நிம்மதி ஆட்டோமேட்டிக்காவே வீட்டுக்கு வந்துரும். அது தெரியாம இவங்க வந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருக்குயா. ஒண்ணும் கிடையாதுயா. நான் என்ன பண்றேன்னா, இவங்க சொல்ற மாதிரி நான் பணத்தை சேர்த்து வச்சுட்டு நான் எங்க ஒவ்வொன்றுக்கும் ஆசை தெரிகிட்டே போயிட்டு இருக்கேன்னா, இவங்க எல்லாம் எப்படி தெரியுமா? எனக்கு நிம்மதியா இருக்கேன், நான் நிம்மதியா இருக்கேன்னு போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தூக்கம் வராதான் நிம்மதி. நான் கேக்குறேன், காலையில எழுந்திரிச்சு ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால தூங்குறோம். எல்லாம் காசுக்காக ஓடிட்டு இருக்கோம். இவங்க சொல்றாங்க COVID-19 வந்து போய் வெளியில யாரையும் பார்க்க முடியலன்னு அவங்க வந்து ரொம்ப கவலையா முடியலங்கிறாங்க. அபாண்டமான பொய்யா. வேலைக்கு போக முடியலையான்ட்டு நம்ம நிர்மல் அண்ணாலாம் பாத்தீங்கன்னா அப்படியே தென்னறி அழுதாரு. ஏன்னு கேட்டேன், மவுச பிடிக்கிறது ஈஸியானா அந்த ஹவுஸ்ல இருக்கிறதான் கஷ்டம்னாரு. ஏன்னு கேட்டா, இவங்க துட்டுக்கு சம்பாதிச்சா நல்ல மதிப்பு, நான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன பாத்திரம் கழுவ சொல்றாங்க, எல்லா வேலையும் செய்ய சொல்றாங்கன்னு கதறி அழுதாரு. ஒண்ணும் இல்லையா, பெத்தவங்க நம்மள வந்து பெத்து கொடுத்தாங்க. இந்த சூழ்நிலை நமக்கு கத்து கொடுத்துச்சு. எப்போதுமே துட்டுதாயா நமக்கு கெத்து கொடுக்கும். அதனால நீங்க
துட்டு தான் சிறந்தது, எப்பொழுதுமே நிதி தான் சிறந்ததுன்னு தீர்ப்பு கொடுக்கணும்னு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹ், எனது தோட்டத்து பூங்குயில் தான். அதாவது தொடக்க காலத்தில் என்னுடைய அவங்க பேசியிருக்கிறாங்க நடுவராக. நடுவராக நான் இருந்தபோது பேசியிருக்காங்க. ரொம்ப அழகு பேச்சாளர், நல்ல நகைச்சுவை. இன்னைக்கு நிறைய கொடுத்தாங்க. நல்ல பாருங்க, காசு தான் கெத்துன்னு இருக்காங்க. சிரிப்பாக சொன்னாலும் சிந்திக்கும்படி சொல்லி இருக்கிறார் சந்திரலேகா. இன்னைக்கு அவர் சொன்னாரு, குளத்தில் தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை, வேதனைய பங்கு வச்சா சொந்த புள்ள சொந்தம் இல்லை, பெத்த புள்ள சொந்தம் இல்லை. அந்த காலத்தில் அந்த பாட்டை சொல்லி வச்ச, அற்ற குளத்து அருநீர் பறவை போல் உற்றுடி தீர்வார் உறவல்லர் அக்குளத்து கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவுன்னு சொன்னார். தண்ணி இல்லைன்னா போய் பறவைகள் வராது மீன் இல்லாத குளத்தில். அது மாதிரி காசு இல்லைன்னா எதுவுமே இல்லைப்பா அப்படிங்கிறத சொன்னாங்க. அதோட அவங்க இப்பயும் அவங்க பாருங்க, அந்த காலம் மாதிரியே அத்தான் மாமா என்னங்க அதெல்லாம் இன்னும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க தான் அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு மகிழ்ச்சி. அவங்களுக்கு பதில் சொல்வதற்காக யார் தெரியுமா அவரு? பாருங்க, இங்கே எப்படி பேசிட்டு அங்கே சொல்லியிருக்கிறாரு, மவுசு பிடிக்கிறது ஈஸி, ஹவுஸுக்குள்ளே இருக்கிறதா கஷ்டம் அப்படின்னு அங்கே பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. இப்போ வந்து என்ன பேச போகிறாரு? நிம்மதினு பேச போகிறாராம். அவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒரு சமயம் நம்ம கதையெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு வாபஸ் ஆகிட்டாரா என்னன்னு தெரியலையே. வர்றாரா? வந்துட்டாரு நிர்மல். வாங்க வாங்க நிர்மல், வணக்கம். வாங்க. நிர்மல் அவர்கள் வந்து கடல்சார் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர், கடல்சார் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியாளர். அவர் சமூக தொண்டர். அதோட நாடகங்கள், குறும்படங்கள் இதெல்லாம் நடிக்கிறாங்க. நிறைய நடித்த அவருடைய முகநூல்ல பாத்தீங்கன்னா நிறைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு வர. அதோட நல்ல பழகிறதுல ரொம்ப எல்லார்கிட்டையும் சகஜமா பழகுவார். அப்படி ஒருத்தர். வாங்க நிர்மல், என்ன உங்களுடைய கருத்து என்ன? நீங்க வந்து நிம்மதி என்கிற அணியினுடைய சார்பாளராக இன்றைக்கு பேச போறீங்க. வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய ஆங்கர்வெளி சிசிக்கும் இந்த அருமையான தலைப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் நடுவர் ஐயா உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. ஆசையில் கோபம் ஆசை கோபம் களவு கொள்பவர் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவர் மனித உருவில் தெய்வம். அதே பழைய பாட்டுதாயா. இந்த பணம் தாயா ஆசைக்கு எல்லாமே காரணமா இருக்குது. அவன் மிருகம்னு சொல்லியிருக்காங்க. அன்பு நன்றி கருணை கொண்டவன் தெய்வம் சொல்லியிருக்காங்க. இந்த இதே மாதிரி நம்மளும் சொல்லலாம்யா. எதிரணி என்னத்த பேசுனாங்கன்னு தெரியல. இந்த சந்திரலேகாவா இருக்கட்டும், பாரதி செல்வனா இருக்கட்டும், கேத்திரபாலனா இருக்கட்டும், என்னுடைய பேச்சுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வச்சிடறோம். அந்த பாரதி செல்வன் கேள்வி பதில் சொல்ல வேண்டும், எதிரணி பதில் சொல்ல வேண்டும், பதில் சொல்ல வேண்டும் என்று ஆணித்தனமா கத்திட்டு போயிருக்காரு. அவர் கொஞ்சம் நிம்மதி தேவை. அவர் பேசினாரே கத்தினாருன்னு சொன்னீங்க. கத்தணும். அவருக்கு கொஞ்சம் நிம்மதி தேவையா? நிம்மதி இழந்து இருக்காது. அவர் வந்து பணத்தை தெரியுது, நிம்மதி இழந்து இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் நிம்மதி தேவை, எதிரணிக்கு நிம்மதி கொஞ்சம் தேவை. சரி, கேத்திரபாலன்ல இருந்து ஆரம்பிப்போம் நம்மளோட பேச்ச. மதியெல்லாம் தேவையே இல்லைங்க, மதியெல்லாம் தேவையே இல்லை, நிதி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு கேத்திரபாலன் சொல்லியிருக்காரு. அந்த நிதியை பாதுகாக்கவே மதி தேவை. மதி இல்லாத நிதியை குமிச்சு வச்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது கரையில்லாத ஆறு போல அது நாலா பக்கம் பிரிஞ்சு போயிடும். அதனால மதியோட முக்கியத்துவம் கேத்திரபாலன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அது மதிய வந்து எக்காரத்தும் கொண்டு நிதி வந்து ரீப்ளேஸ்மெண்ட், அதை மாற்று கருத்தா எடுத்துக்கொள்ளவே முடியாது. அதனால சொன்ன முதல் கருத்தே தப்பு. அப்புறம் கேத்திரபாலன் நீங்க அறிமுகப்படுத்தும் போது அவர் பொது வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபடுபவர். எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வராது? அவர் தான் பணத்தை தேடி போறாரு, எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வராருன்னு கேட்கிறேன். எதுக்கு பொது கருத்து பண்ணணும்? எதுக்கு பேச்சாளர் மட்டத்தில் வரணும்? எதுக்கு தொண்டு ஊழியம் பண்ணணும்? எதுக்கு இந்த சிசி எல்லாம் போய் தொண்டு ஊழியம் பண்ணிட்டு தெரியணும்? கோயிலுக்கு குளத்துக்கு எதுக்கு போகணும்? எதுக்கு தேவையே இல்லையே. அப்ப அந்த ஒரு நிம்மதி கிடைக்குது அவருக்கு. என்னதான் பணத்தின் மூலம் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்த்துட்டாலும் தன் தனி மனதுக்கு ஒரு நிம்மதி தேவைப்படுது.
எதிரிகளை பேசுறவங்கள. அதனாலதான் இந்த மாதிரி பொது விஷயங்களை செய்யறாங்க. இது அப்புறம் அடுத்தது சந்திரலேகா ஆகட்டும், கேத்திரபாலன் ஆகட்டும், பாரதி செல்வன் கல்யாணம் ஆகல, அதனால அவரை விட்டுடலாம். இந்த பணம் பேசுறவங்க தன் மனைவியை வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? சந்திரலேகா அவன் கணவனை வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? இல்ல பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? அப்ப பணத்தை விட வேற ஏதோ அவங்களுக்கு தேவைப்படுது. குடும்ப நிம்மதினு ஒண்ணு இருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் கை குழந்தை இருக்கு. கேத்திரபாலன் கை குழந்தை இருக்கு, சந்திரலேகா கை குழந்தை இருக்கு. அது பாத்துக்கிறதுக்கு ஆள் தேவை. அது பணம் வச்சா கூட வேலையால் பாத்துக்கலாம். பட் மனைவி பாக்குற மாதிரி இருக்காது பாருங்க. ஓகேவா? அந்த பணத்தை விட அடுத்த லெவலுக்கு பணத்தை விட முக்கியமானது நினைக்கிறாங்க, ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதுதான் நாங்க நிம்மதின்னு பேசுவாங்க. அடுத்தது பாரதி செல்வன் அன்பரசன் வீட்டுக்கு போனோம், காசு மானம் துட்டுன்னு பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பாட்டு முக்கியம் இல்லை, எங்களுக்கு ஆடுறதுதான் முக்கியம். அந்த இடத்துல ஆடுறதுதான் நிம்மதி, பாட்டு எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அது புரிஞ்சுக்கணும். எந்த பாட்டை போட்டாலும் ஆடுவோம், இல்ல பாட்டை இல்லாட்டியும் நாங்க ஆடுவோம்யா. எங்களுக்கு தேவை நிம்மதி. நாங்க நிம்மதியா இருப்போம். எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவோம். இவங்களோட ஆளுங்கள் கேட்டு இவங்க மாதிரி உடைகளை கேட்டு எங்களுக்கு ஒரே மன அழுத்தம். அந்த நிம்மதி கொண்டு வர்றதுக்காக நாங்க ஆடுவோம். எந்த பாட்டும் போட மாட்டோம், நாங்க பாட்டு ஆடுவோம். அப்புறம் திருவள்ளுவரை பத்தி கேத்திரபாலன் சொன்னார். அதே திருவள்ளுவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. குறள் எண் 479, அளவறிந்து வாழாதார் வாழ்க்கை உளபோல் இல்லாகி தோன்றி கெடும் சொல்லியிருக்காரு. அளவுக்கு அதிகப்படியா ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து இருந்தா எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. எப்போதுமே ஒரு அளவு இருக்கணும். பணத்துக்கு அளவே கிடையாதுயா. இவங்க நிம்மதிக்கு அளவு இல்லைன்றாங்க. எனக்கு அதுதான் புரியல. இதுக்கப்புறம் நிம்மதி, அதுக்கப்புறம் நிம்மதி, அது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிம்மதி போயிடும், அதுக்காக குழந்தைய படிக்க வைக்கணும். இது அது இல்ல. பணம் தான் முக்கியமா அவங்களுக்கு நிறைய இடைஞ்சல்கள் கொடுக்குது. அடுத்தது இதெல்லாம் விட்டுருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி இல்லாம இருந்தா நீங்க நிம்மதியா இருந்துருவீங்களா? இதை சொல்லுவோம். பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதி இல்லாம இருந்தா நீங்க இருந்துருவீங்களா? அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல, வேற ஏதோ பிரச்சனை பக்கத்து வீட்டுல, நம்ம நிம்மதியா இருந்து முடியுமா? இந்த நிம்மதின்றது நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க சமுதாயத்தையும் இருந்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். அந்த நிம்மதின்றது அதுமே இருக்கு. 4 காசு மட்டும் இருந்தா போதுமாயா? 4 பேர் நல்ல நண்பர்கள் வேணையா? 4 காசு மட்டும் வச்சிருந்தா போதும்? நாளைக்கு கீழே விழுந்து கிடக்க எவன் வந்து தூக்குவான்? 4 நல்ல நண்பர்கள் அவன் தான் தூக்குவான். காசு மட்டும் காசு வச்சிருக்கான்னு வச்சுக்க, கொஞ்ச நாள் காசு வச்சுக்க. எங்க அணி தலைவி சொன்ன மாதிரி வருத்தா திங்க போறோம் நம்ம காசை முடியாது. காசுன்றது ஒரு காணல் நீர் போல இருக்கிற மாதிரி தெரியும் நிறைய, ஆனா ஒண்ணுமே இல்ல கிட்டக்கு போனீங்கன்னா. ஆனா நிம்மதி அப்படி இல்லையா? அது நமக்கு ஆறு, வைகை ஆறு, இந்த ஆறு எல்லாமே ஒரு கடல் மாதிரி நிம்மதி இருக்கும். அதை நீங்க தேடி போயிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அது தவிர அதுக்கு மேல தேடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா பணம் அப்படி கிடையாது. 1000 லட்சமா கோடியா போயிட்டு இருக்கு. நிம்மதி அப்படி கிடையாது பாருங்க. அடுத்து பாரதி இன்னொன்னு சொன்னாரு, அதை எழுதி வச்சிருக்கேன். உணவு உடை இருப்பிடம் போதுமே எங்களுக்கு, அப்புறம் எதுக்கு நிம்மதி வந்து நீங்க சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தென்னாலிராமன் கதையை ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். தென்னாலிராமன் அந்த ராஜா சொன்னாரு, தென்னாலிராமன் உன்ட்ட ஒரு ஆடு கொடுப்பேன், அந்த ஆடுக்கு வந்து டெய்லி நீ சோறு போடணும், டெய்லி இடம் கொடுக்கணும், டெய்லி அதெல்லாம் உடம்பு உணவு உடை உறுப்பினர் கொடுக்கணும். ஆனா அந்த ஆடு வந்து எடை கூடவே கூடாது அப்படின்னாரு. இது எப்படி? அப்ப என்ன பண்ணா தென்னாலிராமன், உங்களுக்கு தெரியும் அந்த கதை. ஒரு வருஷம் ஒரு மாசம் கழிச்சு திருப்பி கூட்டு வந்து ஆடு இடம் குறைஞ்சிருந்துச்சு. ராஜா கேட்டாங்க, எப்படி ஆடு இடம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஆட்டுக்கு முன்னாடி சிங்கத்தை கட்டி போட்டேன் அப்படின்னா. அப்ப ஆட்டு மனசு நிம்மதி இல்ல. உணவு உடை இருப்பிடம் இருந்தாலுமே அந்த நிம்மதின்ற ஒரு விஷயம் இல்லாட்டி பிரோஜனம் இல்லைன்றானா. இது அந்த பாரதி செல்வன் அந்த அணி தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த பாரதி செல்வன், கேத்திரபாலன், சந்திரலேகா 3 பேரும் இன்டர்வியூக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. போற வழியில ஒரு அசம்பாவிதம், சாலை விபத்து ஏற்படுது. இவங்களால காப்பாற்ற முடியும், அந்த ஆளை காப்பாற்ற முடியும்னு வச்சுக்கீங்களேன். அதை விட்டுட்டு இன்டர்வியூக்கு போவாங்களா? சரி, இன்டர்வியூக்கு போய் வேலை கிடைச்சிட்டு வச்சுக்கோங்க, அவங்க இன்டர்வியூக்கு நிம்மதியா இருக்க முடியுமா அவங்களால? மன உறுத்தம். பணம் தான் இன்டர்வியூ வேலை, பணம் தான் பணத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. இருந்த போதும் மன நிம்மதிக்கு ஒண்ணு இருக்கு பாருங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, கீழே விழுந்திருக்கவங்க காப்பாத்துவாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன சந்திரலேகா அவங்க ஏற்கனவே இந்த விஷயம் சொல்லிட்டேன். வேலையால வச்சுக்கலாம் நம்ம குழந்தைய பாக்குறதுக்கு, ஆனா அம்மா தான் பாத்துக்கிட்டா நம்மளுக்கு நிம்மதியா இருக்குன்னு ஊர்ல இருந்து அம்மா கூட்டு வந்திருக்காங்க. பணம் தான் இருக்கு, அம்மா வச்சுக்கலாமே, வேலைக்கால வச்சு குழந்தைய பாத்துக்கலாமே. எதுக்கு அம்மா ஊர்ல இருந்து கூட்டு வராங்க? அம்மா பாத்துக்கிற மாதிரி வராது அந்த நிம்மதி. அம்மா மடியில எங்க சுமதி, அது வந்து சுமதி கிண்டல் பண்றாங்க, அம்மா மடியில உட்காந்துட்டாங்க இப்படின்னு கிண்டல் பண்றாங்க. இது எப்படியா எடுத்துக்க முடியும்? பணம் மட்டுமே போதுமா? அடுத்தது அப்புறம் இன்னொன்னு இருக்கு, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிதான் என்னுடைய உரை நிறைவு சொன்னேன். நீட் வாண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கியா, தேவை விருப்பம். இங்க எது தேவை எது விருப்பம்னு இருக்கு நம்மளுக்கு. அதை எதிரிகள் புரிந்து கொண்டாலே இந்த தலைப்புக்கான விடையை நம்மளுக்கு தெரிந்து கொள்ளலாம். பணம் வந்து தேவையா நீடா?
நாங்க பணமே வேணாம்னு சொல்லியா, பணம் இருக்கட்டும், பணம் தேவை, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவை. ஆனா அதையும் மீறி ஒரு லெவலுக்கு மேல பணம் சம்பாதிச்ச பிறகு மக்கள் மீது நாடுவது என்னன்னா நிம்மதி தான். இவ்வளவு நிம்மதி இல்லாம போனா எதுக்கு ஆசிரமம் இவ்வளவு ஆசிரமா வருது, எதுக்கு யோகா கிளாஸ் இவ்வளவு பெருத்துட்டு போகுது? ஏன் பணம் மட்டுமே தேவைன்னா இது ரெண்டுக்கு வேலையே இல்லையே இங்க. இறுதியாக நிதியை தேடுவது முகத்தில் சிரிப்பு நிச்சயம் இருக்க போவதில்லை. நிம்மதி பலம், நிதி பலவீனம். நிம்மதி உங்கள் சாய்ஸ். நடுவுரையா, நன்றி, வணக்கம். அருமை நிர்மல் அவர்களே, மிக அருமையாக போய் கொண்டிருக்கிற இந்த பட்டிமன்றத்தினை சமூக மன்றத்தினுடைய சார்பாளராக இருந்து கலந்து கொண்டிருக்கிற சேவியர் அவர்கள் மிகவும் ரசித்து பார்த்து கைத்தட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே மிகச்சிறப்பாக தொய்வின்றி இந்த பட்டிமன்றம் தொடர்கிறது. நிர்மல் அவர்கள் தன்னுடைய இறுதியான கருத்தினை பதிவு செய்திருக்கிறார் மன்றத்திலே. அவர் மிகச் சாதாரண எளிய நடையிலே தன்னுடைய கருத்தை எல்லாம் வைத்து நிம்மதியை நாடி செல்கின்ற சமூகம்தான், அதுதான் உண்மை என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது எனக்கு அவர் ஒரு நடிகர் அடிப்படையில், அதனால அப்படி கொஞ்சம் உடல் அசைவுகளோட அந்த கருத்தை கொஞ்சம் முன்னாடி வைத்திருக்கிறாரு. மனதத்தோடு மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் சொன்னது சரியா இருக்குமோங்கிற மாதிரி ஒரு இருக்கு. எப்படின்னா, ராபின்சன் குருசோ கதை படித்தோம். ராபின்சன் குருசோ கடலோடியாக போகின்ற பொழுது திடீர்னு ஒரு தீவுக்கு போயிட்டான். கடலை அலை அடிச்சுக்கிட்டு போச்சு, அடித்து கொண்டு போய் அவனை கொண்டு சேர்த்துடுச்சு. அந்த தீவில் மனுஷனே இல்லாத தீவு. அங்கே காசும் இல்லை, பணமும் இல்லை, எதுவும் இல்லை, பழகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவன் சொன்னான், அங்கே நான் நிம்மதியாக இருந்தேன்னு சொல்கிறான். காசு பணம் இல்லாத இடத்துல இருக்கட்டும். அதுக்காக நிர்மல் சொன்னது சரி அல்லது அந்த அணிதான் சரின்னு சொல்ல முடியாது. இந்த பக்கமும் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இல்லை பார்க்குறோம். இப்போ என்னென்னா, நிம்மதினா எதுன்னு ஒரு நிம்மதிய அளவுகோல் மாறுது இல்லை. நிம்மதியினுடைய அளவுகோல் பாரதி செல்வி சொன்ன மாதிரி நிம்மதியினுடைய அளவுகோல் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி மாறும். ஒருத்தர் சோகமாக உட்காந்துருந்தான். ஒரு ஞானி, இந்த ஒரு துறவி அப்படி போனவர், ஏப்பா இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்கிறிய, ஏதாவது காசு பணம் இல்லையா, வறுமையா உனக்குன்னாரு. இல்லை காசு பணம் நிறையா இருக்கு, நிம்மதி இல்லை. இந்த படம் பாருங்க, இப்போ ஒரு 1000 வெள்ளியை இடுப்பில் கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்குறேன், இதை பாதுகாக்கணுமேங்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு. ஓ, உனக்கு நிம்மதி அங்கே சிக்கல் இருக்கா அப்படின்ட்டு படக்குன்னு இடுப்பில் விழுந்த அந்த மூட்டையை பிடிச்சிக்கிட்டு பறிச்சுக்கிட்டு ஓடுறாரு அந்த துறவி. இவன் பின்னாடியே ஓடுறான். அவர் அப்படியும் இப்படியும் போக்கு காட்டி விட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் அந்த பண மூட்டையை போட்டுட்டு ஒளிஞ்சு நிற்கிறாரு. வந்தவன் அப்படியே எடுத்து பார்த்துட்டு, ஆகா என் காசு போயிட்டுன்னு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எவ்வளோ வேதனைப்பட்டேன், இப்போதான் நிம்மதி வந்ததுன்னா. அப்போ ஒன்றும் இழப்பதற்கு ஒன்றும் அவனுக்கு புதுசாக எதுவும் கிடையாது. அந்த 1000 வெள்ளியும் அவன் வச்சுருந்தது தான் திரும்ப கிடச்சிருக்குது. ஆனால் இப்போ என்ன வார்த்தை வந்தது, இப்போதான் எனக்கு நிம்மதின்னு சொன்னான். அப்போ நிம்மதி என்பதன் அளவுகோல் எதுன்னு நமக்கு சொல்ல தெரியல. யாருக்கு எது நிம்மதின்னு நமக்கு புரியாது. ஆனால் எல்லாரும் இப்போ காசு சொல்லும்போது ரொம்ப அழகு, நிறைய அந்த பக்கம் இயல்பாக சொல்கிறாங்க. பணத்தினுடைய முக்கியத்துவம் எந்த காலத்தில் என்ன, எப்போதும் பண்டமாற்று முறை இருந்த காலத்துக்கு பிறகு பணம் என்று ஒன்று தோன்றிய பிறகு பேராசையும் வந்தது. வாழ்க்கை வசதிகளை, கார் பங்களா வசதி வாய்ப்போட வாழ வேண்டும் என்று மனிதனுக்கு எப்போது எண்ணம் தோன்றியதோ அப்போதே நமக்கு பணத்தினுடைய தேவையினை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று மனிதன் ஒரு ஆவல், சில பேருக்கு அது பேராவல், பேராசையாக மாறுகிறது. ஓரிடந்தனிலே காசு எப்படி, காசினுடைய தன்மை என்ன, ஓரிடந்தனிலே நீ நில்லாது உலகினிலே உருண்டோடிடும் பணங்காசிலே உருவமான பொருளே. அதானே உலகமும் உருளுது, இந்த காயினை உருட்டு விட்டாலும் உருளுது. இந்த தான் ரெண்டும் தான் இந்த உலகம், உலகத்தில் இதுதான் முக்கியம் என்று பேசுகிறேன். இவங்க எல்லாம் பேசுனது என்னென்னா, இங்கே காசு தான் பெருசு, காசு வந்தால் நிம்மதி வந்துடும், காசு அந்த அணியக்காரவங்க பேச்சு பார்க்குறோம். கிரெடிட் கார்டை வச்சு நிறைய பொருளை வாங்கி அதை கையாள தெரியாமல்
ஒரு பாட்டு சொல்லுவான், பழைய பாட்டு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எங்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடுன்னு காசுனால பிரச்சனையும் காசுனால சிக்கலும் நிம்மதி இழப்பும் இருக்குங்கிறதையும் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம். ஒரு பாட்டு கண்ணதாசன் சொன்னார், நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தா நிம்மதி இருக்காது, நிர்மல் நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளது நிலைக்காது, லேக்கா உள்ளது நிலைக்காது. பாடி வச்சிருக்கிறாங்கல்ல, பாடி வச்சிருக்கிறாருல்ல. பணம் மட்டும் இல்லை, நிம்மதியை நம்ம வாயை சில நேரத்தில் கெடுத்துப்படும். கண்ணதாசன் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லைன்னு. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் நம்ம வெளிப்படுத்திய வார்த்தைகள் நம்மளை கட்டுப்படுத்தும், நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற வார்த்தையை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்போம். அதனால நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, நம்ம வாயால் கட்டிச்சான் கௌதாரி மாதிரி சில நேரத்தில் அப்படியும் இருக்குது. ஆக பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, எனக்கு தெரியும் தானே பணம் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பணம் மட்டும் இருந்தால் நிம்மதியாக வாழ முடியுமா? ஆடி காரில் போய் இறங்குறேன்னு வச்சுங்க, அப்படி இப்படி கூலிங் கிளாஸ் அப்படி பார்த்துட்டு இறங்குற நல்லா தானே இருக்கும் சமூகத்தில், மறுக்கலை. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அன்பிற்குரிய மக்களே, பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய பேச்சாளர்களே, பட்டிமன்றத்தையும் தாண்டி நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கோடி கோடியாக சொத்து வச்சிருந்தாரு பட்டினத்தடிகள். இயல்புல நவமணிகள், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் கொட்டி கிடந்தது. அப்படிப்பட்ட பெரும் கோடீஸ்வரர் தானே இயல்புல பட்டினத்தடிகள். கடைசியா துறவியான போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? காதருந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. காதருந்த ஊசி கூட வராதுப்பா கடைசியில. சொன்னதை நினைச்சு பார்க்கிறோம். கண்ணகியுடைய தந்தை மானாய்க்கன் செட்டியார், கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் செட்டியார், இருவரும் பெருநிதி கிழவன் சொன்னா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டினுடைய மன்னனுக்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டா இவங்க கொடுத்து உதவுவாங்களாம். சிலப்பதிகாரத்தில் சொல்ற வரி. அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? நீல விதானத்து நித்தில பந்தர்கீழ் அப்படின்னு சொன்னா. பார்த்தீங்கன்னா பந்தல்ல முத்தும் பவளமும் தொங்குதான் அவங்க வீட்டு கல்யாணம் நடந்த அன்னைக்கு. அவ்வளவு பெரிய கல்யாணம், உலக ஆச்சரியப்படுற கல்யாணத்தை பண்ணாங்க. நிலைச்சுதா அந்த கல்யாணம்? வருத்தத்தோட. ஆக ஆனா பாக்குற கையில 10 காசு இல்லாதவன் அவன் பாடுறான், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. பாடுறான்னு கையில காசு இல்லை. அப்ப எங்க இருக்கு? அப்ப நிம்மதி எங்க இருக்கு? ஒரு கேள்வி. இப்ப ஸ்டீவன் பால் சாப்ஸ் நமக்கு தெரியும், பெரிய கோடீஸ்வரன், நமக்கு தெரிந்ததா. கடைசியா அவருக்கு இறப்பு தெரிஞ்ச போது அவர் சொன்ன வார்த்தை, ரொம்ப காசு பணத்தெல்லாம் வீட்டுக்கு சேர்த்து வச்சிட முடியும், பிறருக்கு பகிர்ந்துக்க முடியும். நான் படுறேனே வேதனை, புற்றுநோயினுடைய அந்த இறுதி கட்டத்தில் சொன்னேன், இந்த வேதனையை நான் யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்கள்ல என்னுடைய பிள்ளைகள், மனைவி, எல்லாரும் என்னை பார்க்கின்ற பொழுது நான் சொந்தங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்பது எனக்கு நிம்மதின்னு சொன்ன வார்த்தை என் இதயத்தை தொட்டது. அப்போ வாழ்வில் பழைய சோறும் மிளகாயும் கடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சுவிட்டு இதைத்தான் சொர்க்கம், இது தாயா அமுதம்னு சொன்னாங்களோ அப்படின்னு அந்த பழைய சொத்து தண்ணியை குடிச்சுவிட்டு கூட சந்தோஷமா. ஆக எங்கே இருக்குன்னு பார்க்குறோம் நிம்மதி என்று சொல்லும்போது மக்கள் எல்லாம் காசை தேடி தான் ஓடுறாங்க. அப்படிங்கிறது வெளியில நாம பார்க்கின்ற போது தெரிகின்ற ஒரு ஒரு மாயை.
ஏன் காசு தேடி ஓடுறான் அப்படின்னு கேட்டா, காசு வந்தா நிம்மதி வந்துடும்னு நினைச்சதுனால காசின் வழியாக நிம்மதியை பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்களே தவிர, அவர்களுடைய அடிப்படை நோக்கம், உலக மக்களின் நோக்கம், அவர்கள் அதிகம் நாடுவது நிம்மதியையே 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 என்று சொல்லி இந்த மன்றம் தீர்ப்பளிக்கிறது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. மிகச் சிறப்பான பட்டிமன்றம் ஒன்று நடந்தேறியது. சிக்கலான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்று தொடங்கிய நடுவர் ஐயா அவர்கள் சிறப்பான தீர்ப்பை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இளங்கோவடிகள், பட்டினத்தார், கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டையார், அப்பப்பா எத்தனை எத்தனை மேற்கோள்கள். நிகழ்காலத்திற்கு மிக பொருத்தமான தலைப்பை அளித்துள்ளீர்கள் ஐயா, மிக்க நன்றி. தத்தம் அணிக்கு வலு சேர்க்கும் விதமாய் பல்வேறு உதாரண நிகழ்வுகளை எடுத்துக் கூறி தமது திறமைகளை பறைசாற்றி இருக்கிறார்கள் பேச்சாளர் நண்பர்கள் அனைவரும். அவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றிகள். மாலை நேரத்து மழைச்சாரல் போல் ஆங்காங்கு நடுவரையா அவர்களும் பேச்சாளர்களும் பாடிய பாடல்களும் நகைச்சுவை துணுக்குகளும் பட்டிமன்றத்தையும் நம்மையும் விறுவிறுப்பாக கைப்பிடித்து அழைத்துச் சென்றது என்று சொன்னால் மிகையாகாது. இந்நிகழ்வில் பங்கு கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த ஆங்கர்வேல் சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழுவுக்கும் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் பேச்சாளர் சுமதி கோவிந்தராஜ் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இணைய மேடையை சுமதி அவர்களிடம் ஒப்படைத்து நான் விடைபெறுகிறேன். தமிழால் இணைந்தோம், தமிழ் போல் வளர்வோம். நன்றி. மிக்க நன்றி அழகு தெய்வானை. தமிழ் மொழி மாத விழா மற்றும் சித்திரை திருநாளை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு எங்கள் அனைவருக்கும் வாய்ப்பளித்த ஆங்கர்வேல் சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழுவின் தலைவர் நமது நண்பர் சேவியர் அவர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதலில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் நம்ம நிகழ்ச்சிய ஏற்பாட்டு குழு தலைவர்னு நான் பொறுப்பெடுத்ததுக்கு அப்புறம் யாரை முதல்ல நடுவரா இந்த நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்ப ஒரு நகைச்சுவையான ஒரு எல்லா மக்களும் ரசிக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றத்தை தரக்கூடிய இன்று சிங்கைவால் மக்களுக்கு ஒரு சிறந்த பட்டிமன்றத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் யாரா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சப்ப என் நினைவில் வந்த ஒரே ஒரு நம்மளுடைய தலைவர், நம்மளுடைய ஐயா மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்கள் தான். கேட்டு அவரோட தொலைபேசியில அழைத்து கேட்ட உடனேயே சம்மதம்மா, சிறப்பா செஞ்சிடலாமா, எல்லாரும் மகிழும்படி சிறப்பா செஞ்சுடுவோமா அப்படின்னு சொன்னாங்க. ஐயாவோட அந்த ஒரு வார்த்தை போதும் என்னை அன்றிலிருந்து இன்று வரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. அப்படி இன்றைய இந்த சிறப்பு பட்டிமன்றத்திற்கு சிறப்பான ஒரு நடுவராக இருந்து நிலையுடன் நமக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்கி, தீர்ப்பு வழங்குறது முக்கியம் இல்ல, அனைத்து பேச்சாளர்களையும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்ம அனைவரையும் மகிழும்படி இன்று இந்த சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்த மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றிகள். சரி, பட்டிமன்றம்னா நமக்கு என்னங்க தேவை? பேச்சாளர்கள் தானே. அப்படி பேச்சாளர்கள் அப்படின்னு நான் யோசிச்ச உடனே என்னை சுற்றியுள்ள நண்பர்களை தான் நான் முதல்ல யோசிச்சேன். நண்பர்கள்னு சொன்னா பத்தாதுங்க, என்னுடைய சகோதர சகோதரிகள் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சிங்கையில ஒரு தனிமை வாய்ந்த இந்த வாழ்க்கையில நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய நண்பர்களே நம்மளுடைய உறவினர்களாக மாறிடுறாங்க. அந்த மாதிரி என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த பட்டிமன்றத்தில் பங்கு கொண்ட நண்பர்கள் திரு அன்பரசன் நாகலிங்கம் அவர்கள், திரு ராமன் குருத்தலிங்கம் நிர்மல் அவர்கள், திரு கேத்திரபாலன் மூக்காண்டி அவர்கள், திரு பாரதி செல்வன் பரமசிவம் அவர்கள் மற்றும் என்னுடைய அன்பு சகோதரி சந்திரலேகா கண்ணதாசன் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். சரி, எல்லாரையும் பேசிட்டோம். ஆனா ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே தொடக்கம்னு ஒண்ணு வேணும்ல. அப்படி நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிய அழகிய தமிழில் அழகாக தொடக்கம் கொடுத்து நமக்கு சிறப்பு செய்த நம் தோழி அழகு தெய்வானை அவருக்கும் என்னுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகள். சரிங்க, நன்றிகள் எல்லாம் சொல்லிட்டோம்.
நிகழ்ச்சி நல்லபடியா முடிஞ்சிச்சு. நம்மளுடைய பேச்சாளர்கள் எல்லாம் சிறப்பா பேசினாங்க. நம்மளுடைய நடுவர் ஐயா நம்மளை அழகா வழி நடத்தி ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை நடத்தி கொடுத்தார். இவை எல்லாம் நடப்பதற்கு நமக்கு உறுதுணையா இருந்தது யாருங்க? எல்லாம் வல்ல இறைவன். அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் உதவியாக இருப்பது யாரு? நம்மளுடைய குடும்பத்தினர் தான். நம்மளை எந்த ஒரு தொந்தரவும் செய்யாம அவங்க நம்ம குடும்பத்தை மேற்கொண்டு பார்த்து கொள்வதால அவர்களுக்கும் இறுதியாக நன்றி கூறி சிறப்பான இந்த பட்டிமன்றத்தை வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.